ஓகே, நான் கதைக்கிறது விளங்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. ஓ டீச்சர். கேக்குதா? ஓ டீச்சர். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்க உங்களோட சமிபாட்டு தொகுதியிட உடல் செயல்முறை எப்படி ஈக்குதுன்றதை நான் பார்ப்போம். சரியா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த சுவாசத்துல ஏதாவது டவுட் ஈக்குதா? படிச்ச விஷயங்கள்ல கிளியரா எல்லாம்? ஓகே. ஓகே, எனக்கு ஒன்னாவது சொல்லுங்க. உணவு சமிபாடுன்னா என்ன? என்ன நினைக்கிறீங்க? உணவு சமிபாட்டுல என்ன நடக்குதா இருக்கும்? நான் உணவை சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு தேவையானதுல உடம்புக்கு எடுக்கப்படுகிறதா? அதாவது எங்களுக்கு தெரியும், எங்களோட உடல் வந்து தொடர்ச்சியாக இயங்கணும்னா எங்களுக்கு ஒரு சக்தி தேவைன்னா, அப்ப அந்த சக்தியை பெற்று தரக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த உணவு சமிபாடுன்னு சொல்றது. அதாவது நாங்க சாப்பிடுற உணவுல இருந்து எங்களோட உடலுக்கு தேவையான எல்லாவித சக்தி பதார்த்தங்களும் உள்ளெடுக்கப்பட்டு உடலுக்கு தேவையற்ற பதார்த்தங்களை உடல்ல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு செயல்முறை. இப்ப எனக்கு சொல்லுங்க, நாங்க என்ன வகையான உணவுகள் எல்லாம் சாப்பிடுறோம்? கார்போஹைட்ரேட். எங்களோட பிரதான சேதன சேர்வைகள் என்ன? கார்போஹைட்ரேட், இலிப்பிட்டு, புரதம், நியூக்ளிக் அமிலம். பிரதானமா இந்த சேர்வைகள் எல்லாம் நாங்க சாப்பிடுறோம். அப்ப இந்த சேர்வைகள் எல்லாம் எப்படிப்பட்ட சேர்வைகள்? சிக்கலான சேர்வைகள். இவங்களுக்கு சொல்ற சிக்கலான சேர்வைகள். பொதுவாக இந்த சேதன சேர்வைகளை உங்களுக்கு வந்து என்ன செய்யல, அது நீர்ல இலகுவாக கரைக்க முடியாது. எனவே இந்த சேர்வைகள் என்ன செய்யும்னா உடல்ல வந்து சின்ன சின்ன மூலக்கூறுகளாக என்ன செய்யப்படும், உடைக்கப்பட்டு அதாவது நீர்ல கரைக்கக்கூடிய நிலைக்கு மாற்றப்படும். அப்ப இந்த உணவு சமைப்பாடு என்றால் என்னன்னு உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வைகள் அகத்துறிஞ்சப்படும் வகையில சொல்றது என்னன்னா எங்களோட உடலால உள்ளெடுக்கப்படக்கூடிய வகையில எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படும் செயல்முறை தான் உணவு சமைப்பாடு. அதாவது சிக்கலான சேதன சேர்வைகள் என்ன செய்யப்படும்னா எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படும். சரியா அலைஜா? ஓ டீச்சர். உணவு சமைப்பாடு பிரதானமான 2 முறைகள்ல நடக்கும். ஒன்று பொறிமுறை சமைப்பாடு, இன்னொன்று ரசாயன சமைப்பாடு. எனக்கு சொல்லுங்க, பொறிமுறை சமைப்பாடுனா என்னன்னு என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க, பௌதிக மாற்றம்னு என்னன்னு சொல்லுங்க. பொறிமுறை சமைப்பாடு தேவையில்ல, பௌதிக மாற்றம்னா என்ன? உணவிட நிறம், மனம், சுவை, இளமைப்பில் ஏற்படும் மாற்றம். ஓகே, வேற வேற என்ன நினைக்கிறீங்க? பௌதிக மாற்றம்னா என்ன நினைக்கிறீங்க? பௌதிக மாற்றம்னா அதுல எங்களுக்கு ஒரு மாற்றத்தை வர வச்சு அதை எங்களுக்கு கண்ணால பார்க்க. இல்ல, அதாவது பௌதிக மாற்றம்னா என்னன்னு கேட்டா நீங்க சொல்லணும் என்னன்னா அதுல நிலை மாற்றம். நிலை மாற்றத்தை தான் சொல்ற பௌதிக மாற்றம். எங்களுக்கு தெரியும் சடப்பொருள் பிரதானமான 3 நிலைகள்ல இருக்கும்: திண்மம், திரவம், வாயு. பௌதிக மாற்றம்னு சொல்றது என்னன்னா அதுல ஸ்ட்ரக்சர் மாறுறது. அதாவது அது அந்த ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். இப்ப நாங்க இந்த உணவு சமைப்பாட்டுல பௌதிக மாற்றம்னு சொல்றது என்னன்னா அது இப்போ நாங்க என்ன சைஸ்ல ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஒரு திண்ம நிலையில ஒரு உணவு எடுத்தாலும் அது என்ன செய்யப்படும்னா சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கப்பட்டு அது என்ன செய்யும், திண்மத்துல ஒரு எளிய சேர்வையாக மாற்றப்படும். அப்ப பௌதிக தன்மையில மாற்றம்னு சொல்றது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுறது. சரி, நிலை மாற்றம். அப்ப நான் மெயினா வந்து நான் சொன்னேன் தானே, உணவு சமைப்பாடு 2 படிமுறைகள் நடக்கும். ஒன்று பௌதிக மாற்றம், அடுத்தது ரசாயன மாற்றம். சாரி, பொறிமுறை சமைப்பாடு. இந்த பொறிமுறை சமைப்பாட்டுக்குள்ளதான் என்னது பௌதிக மாற்றம் நடக்கும். சரியா? இந்த பௌதிக மாற்றத்துல உணவோட தன்மை மாற்றம் அடையும். இப்ப தன்மை எப்படி மாற்றம் அடையும்டா, பிரதானமாக இந்த பொறிமுறை சமைப்பாடு எங்களோட வாய்க்குள்ளிக்குள்ள நடக்கும். அதாவது
எங்களோட பற்கள் என்ன செய்யும்டா அந்த உணவை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து என்ன செய்யும் எளிய நிலைக்கு மாற்றும். இதுதான் ஒண்ணாவது நடக்கிற செயற்பாடு. சரியா? அடுத்த எங்களுக்கு தெரியும் சமன்பாட்டு தொகுதியில நிறைய அங்கங்கள் என்ன செய்யுது பங்கு கொள்ளுது. அடுத்த எல்லா அங்கங்களுமே என்ன செய்யும்னா பெரும்பாலும் ரசாயன சமன்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ரசாயன சமன்பாட்டுல என்ன நடக்கும்டா இப்ப நான் சொன்னேன் தானே ஆரம்பத்துல உள்ள இந்த சிக்கலான சேதன சேர்வைகள் எல்லாம் எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படணும். அப்படி மாற்றப்படணும்டா எங்களுக்கு சில நொதியங்கள்ட உதவி தேவை. அந்த நொதியங்கள்ட உதவியை பயன்படுத்தி என்ன செய்யும்டா அடுத்த எல்லா அங்கங்கள்லயும் இந்த ரசாயன சமன்பாடு நடக்கும். ஓகேயா? பொறிமுறை சமன்பாடு பிரதானமாக வாய்க்குழியில நடக்கும். வாய்க்குழியை தவிர மத்த எல்லா உறுப்புகள்லயுமே ரசாயன சமன்பாடு நடக்கும். ஓகேயா? ஓகே. இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். பிரதானமா இந்த வாய்க்குழியில இந்த பொறிமுறை சமன்பாடு நடந்ததுக்கு பிறகு சரியா நான் இன்னைக்கு ஒன்னாவது நாங்க சமன்பாடு தொகுதி அங்கங்கள் பார்ப்போம். சரியா? உறுப்புகள் பார்த்துட்டு நான் அதை விளங்கப்படுத்துறேன். இப்ப எந்த ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டாலும் நீங்க அதுக்குள்ள இருக்கிற பகுதிகளை சரியா பேரிட தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே போல இந்த சமன்பாடு தொகுதியிலையும் இப்ப சுவாச தொகுதி மாதிரி சுவாச தொகுதினா சொன்னேன் தானே மூக்குக்குழியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதே மாதிரி இந்த சமன்பாடு தொகுதி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது வாய்க்குழியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்னாவது வாய்க்குழியில இருந்து என்ன செய்யும் உணவு எந்த பகுதிக்கு வரும் தொண்டைக்கு வரும். ஏன்னா தொண்டை அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் களம். சரியா? இதுக்கு சொல்ற களத்துல இருந்து உணவு அப்படி என்ன செய்யும்னா இறைப்பைக்கு வந்து சேரும். இறைப்பையில இருந்து இந்த சி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தானே சி ஒன்று விளங்குதா? இது சிக்கு நாங்க சொல்லுவோம் முன் சிறு குடல். சரியா? இந்த இறைப்பையில இருந்து உணவு முன் சிறு குடலுக்கு வந்து சேரும். சிறு குடல்ல 3 பகுதிகள் இருக்குது. முன் சிறு குடல், இடை சிறு குடல், அடுத்தது சுருட்குடல். சரியா? இப்ப இதெல்லாம் இல்ல. ஆனா நாங்க டீட்டெயில்டா படிச்சோம். சரியா? இந்த முன் சிறு குடல் வந்து சி வடிவமான ஒரு ஸ்ட்ரக்சர். சரியா? முன் சிறு குடல்ல இருந்து என்ன செய்யும்னா உணவு வந்து சிறு குடலுக்கு வரும். சரியா? சிறு குடல்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு பகுதி. சரியா? சிறு குடல்ல இருந்து உணவு அப்படியே என்ன செய்யும் அப்படியே குடலுக்கு வந்து குடல்ல பெருங்குடல். இந்த பெருங்குடல்லையும் ஒவ்வொரு பகுதி அதாவது இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் எழுதி. சரியா? அதாவது இதுக்கு சொல்ற ஏறும் குடல், அப்புறம் கிடை குடல், அதுக்கப்புறம் இறங்கும் குடல், அப்புறம் இதுக்கு சொல்ற சிக்மா வடிவ குடல். இதெல்லாம் தேவையில்ல. என்ன செய்யணும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உணவு சிறு குடல்ல இருந்து பெருங்குடலை நோக்கி போகும். பெருங்குடல்ல இருந்து நேர்குடலுக்கு வரும். நேர்குடல்ல இருந்து குதம் நோக்கி வரும். சரியா? அப்ப இதுதான் உணவு சமன்பாடு தொகுதியில பகுதிகள். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க இந்த தொண்டை நான் ஆல்ரெடி விளங்கப்படுத்தினேன். தொண்டைன்றது எப்படிப்பட்ட ஒரு பகுதி? தொண்டையை பத்தி சொல்லக்கிட்டே உங்களுக்கு என்ன நினைவு வரணும்? இது வந்து சுவாச தொகுதிக்கும் சமன்பாடு தொகுதிக்கும் பொதுவானது. சரியா? இது பொதுவானது. ஓகே தானே? இப்ப நாங்க ஒவ்வொன்றை பத்தி பார்ப்போம். இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடு ஒன்னாவது வாய்க்குழியில என்ன நடக்கும்னா பொறிமுறை சமன்பாடு அதாவது எங்க பற்கள் என்ன செய்யும்னா சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கும். இப்படி உடைச்சதுக்கு போற என்ன நடக்கும்னா வாய்க்குழிக்குள்ள ஒன்னாவது நொதியம் சுரக்க ஆரம்பிக்கும். வாய்க்குழியில ஒரே ஒரு நொதியம் தான் காணப்படுது. அவருக்கு நாங்க சொல்லுவோம் என்னன்னா தயலின் அல்லது அமைலேசு. சரியா? நிறைய இடங்கள்ல அமைலேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல தயலின் யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அமைலேஸ் தயலின் ரெண்டுமே உண்டு. வாய்க்குழியில முதலாக சுரக்கப்பட்ட நொதியத்தின பேர் அமைலேசு அல்லது தயலின். இது என்ன செய்யும்டா நாங்க சாப்பிடுற உதாரணமா நாங்க புரத உணவுகள் சாப்பிடலாம். புரத உணவுகள் எங்களுக்கு தெரியும் தானே இறைச்சி அந்த மாதிரியான உணவுகள் புரத உணவுகள். அதே மாதிரி மாப்பொருளால செய்யப்பட்ட உணவுகளை நீங்க சாப்பிடுவீங்க. அதே மாதிரி எண்ணெய் தன்மையான அதாவது கொழுப்பு பட்டர் என்ன சரி அந்த மாதிரியான உணவுகளை உங்களுக்கு சாப்பிடலாம். அப்ப நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த அமைலேஸ் என்ன செய்யும்டா நீங்க ஏதாவது மாப்பொருள் சம்பந்தமா ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு இருந்தால் அந்த மாப்பொருள் என்ன செய்யும்டா இவர் வந்து மோல்டோஸாக மாற்றுவாரு. இவர் செய்யற மேக்சிமம் இவரால எந்த அளவுக்கு மாப்பொருள மோல்டோஸா மாத்தலுமோ அந்த அளவு என்ன செய்வாரு மோல்டோஸாக மாத்துவாரு. எனக்கு சொல்லுங்க ஒரு சக்கரைட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? என்னென்ன? குளுக்கோஸ், குளுக்கோஸ், கலெக்டோஸ். இரு சக்கரைட்டுக்கு மோல்ட்ரோஸ், இலக்ட்ரோஸ், சுக்ரோஸ். பல் சக்கரைட் கிளைகோஜன், மாப்பொருள், செல்லுலோஸ்.
ஓகே. அப்ப இந்த மாப்பொருள் வந்து இந்த மோல்டோஸாக மாற்றப்படுதுண்டா அதாவது பல்சக்கரைட் என்னவா மாத்தப்படுது? இருசக்கரைட்டாக மாத்தப்படுது. விளங்குதா இந்த விஷயம்? விளங்குதா? அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு சிக்கலான சேதன சேர்வை எளிய சேதன சேர்வையா மாற்றப்படணும். எங்களுக்கு தெரியும் மாப்பொருள்னு சொல்றது கார்போஹைட்ரேட்னா கார்போஹைட்ரேட்ல 3 வடிவங்கள் இருக்குது. ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட். அப்ப இந்த பல் சக்கரைட்டுக்கு கீழே தான் இந்த மாப்பொருள் வருது. அப்ப மாப்பொருளை இவர் அமைலேஸ் என்ன செய்வாருண்டா மேக்சிமம் அவரால் எவ்வளவு சின்ன பகுதியா மாத்த இயலுமோ, அதாவது மேக்சிமம் இவருக்கு மோல்டோஸாக தான் மாத்துவாரு. எனவே என்ன செய்யப்படும்? மாப்பொருள் மோல்டோஸாக மாற்றப்படும். இது எக்ஸாம்ல கேட்டு வந்தீங்க. வாய்க்குழியில சுரக்கப்படுற நொதியம் என்ன? அப்ப நொதியம்னு கேட்டா நீங்க அமைலேஸ்ன்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப என்ன நடக்கும்டா இந்த மாப்பொருள் வந்து அப்படியே என்ன செய்யப்படும்? அந்த உணவு எங்க போகும்? இப்ப அடுத்தது அவர் எங்க போவாரு? தொண்டைக்கு. தொண்டைக்கு போகும். என்ன அதாவது இப்ப இந்த தொண்டைக்கு உணவு வரும். இப்ப தொண்டைக்கு வந்ததுக்கு பிறகு நான் சொன்னேன் தானே இந்த தொண்டைன்னு சொல்றது வந்து என்னென்னத்துக்கு பொதுவான ஒரு உறுப்பு? சுவாசத்துக்கும் சமிபாட்டுக்கும். சமிபாட்டுக்கும். சரியா? அதுக்கு முன்னுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். சரியா? இப்ப இந்த வாய்க்குழியில இன்னைக்கு ஒரு இது ஒண்ணு காட்டிக்கிறாங்களே, இது என்ன? உமிழ்நீர் சுரப்பிகள். எனக்கு சொல்லுங்க, உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? உமிழ்நீரை பத்தி என்ன தெரியும்? என்னத்துக்கு உமிழ்நீர் சுரக்கப்படணும்? என்ன நினைக்கிறீங்க? இந்த உமிழ்நீர் சுரப்பி தேவையா எங்களுக்கு? ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து எங்களோட வாய்க்குள்ள அதாவது வாய்க்குழிக்குள்ள எத்தனை சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது? 2 சோடி 3 சோடியா? 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது. ஒன்று நாக்குக்கு கீழே, இன்னொன்று எங்களோட கன்னத்துக்கு கீழே, இன்னொன்று எங்க அணுக்கீல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல, நான் சும்மா சொல்றேன். 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் வாய்க்குழியில இருக்குது. இப்ப இந்த உமிழ்நீர் என்ன செய்யும்டா நாங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை வந்து அவரு கொஞ்சம் மசகின்ற வேலையை செய்வாரு. அதாவது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுற மாதிரி அந்த உணவை கொஞ்சம் என்ன செய்வாரு, சமைப்பாடு நடக்க போது இப்ப ஒரு மெஷினுக்குள்ள இப்ப நாங்க கிரைண்டருக்குள்ள என்ன சரி ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ போட்டு நாங்க என்ன செய்வோம், கிரைண்ட் பண்ண முன்னுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் தானே. அது மாதிரி தான் இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் என்ன செய்யும்டா அந்த உணவை வந்து சமைப்பாட்டுக்கு இலகுவாக்குறதுக்காக வேண்டி அவங்க கொஞ்சம் மசகின்ற வேலையை செய்வாங்க. அதே மாதிரி இந்த வாய்க்குழியில வந்து இன்னும் 2 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இந்த வாய்க்குழியில பற்கள் இருக்குதுன்னு சொல்லி. இந்த பற்கள் எதுல ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது? இதுக்கு என்ன சொல்ற? இந்த பகுதிக்கு என்ன சொல்ற? இதுக்கு சொல்ற தாடைன்னு சொல்லி. எங்களுக்கு எத்தனை தாடைகள் இருக்குது? எத்தனை தாடைகள் இருக்குது? 2 தாடைகள் இருக்குது. 2 தாடைகள். சரியா? அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு எலும்பு கூடன்னு நான் காட்டுறேன். சரியா? அந்த எலும்பு கூட பாத்தீங்கன்னா அதுல இந்த எங்கட உதடு இதுதானே. இப்ப எங்கட வாய்க்குழின்னு சொல்றது மேல் கீழ் 2 உதடுகளால தான் என்ன சூழப்பட்டுக்குது. இப்ப இந்த கீழ் உதடுன்னு சொல்றது எங்கட கீழ் தாடை. இப்ப நாங்க பேசக்கிட்ட உன கைய வச்சு பாருங்க, இந்த கீழ தாடை மட்டும்தான் அசையும். பாருங்க, இது அசைக்க எழுந்தானே உங்களுக்கு வாய சைடுக்கு சைடு திருப்பு எழுந்தானே. ஆன்னு சொல்லி பாருங்க. ஆன்னு சொல்லிக்கிட்ட இந்த கீழ் தாடை அப்படியே கீழே போகுது. இந்த மேலே இருக்கிற தாடை அசையுமா? இங்க இருக்கிற தாடை அசையாது. அசையாது. இப்ப தாடைன்னு சொல்றது என்னன்னா எங்களோட பற்கள் எங்க ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குதோ அதுக்குதான் சொல்ற தாடை. இது எங்களுக்கு 2 தாடைகள் இருக்குது. மேல் தாடை, கீழ் தாடை. அதுல கீழ் தாடை மட்டும்தான் அசைக்கலாம். சரியா? அசைக்கலுமா இது. எனக்கு நான் சும்மா கேக்குறேன், சொல்லுங்க. இப்ப நாங்க சொல்லுவோம் தானே கொட்டாவி விட்டுற டைம் வந்து வாய ஆன்னு திறக்கவான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? வாய மூடுங்கன்னு சொல்லுவாங்க கொட்டாய் உடகிட்டே. என்ன காரணம்? எங்கட ஸ்லாட்ல சொல்ற வாய மூடுங்க அப்படின்னு சொல்லி. சயின்டிபிக் ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் உன புக்ல இல்லைன்னு நான் சும்மா சொல்றேன். என்னன்னா எங்கட வந்து இன்னைக்கு ஒரு ஜாயிண்ட் ஒண்டி இது. சரியா? இந்த தாடை வந்து இப்ப இப்படி போயிட்டு ஒரு இப்படி ஜாயிண்ட் ஒண்டி இது. நாங்க ஓவரா ஆண்டு வாய திறக்கிற என்ன செய்யும்னா சிலவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து கலர் அப்படி கலராம இருக்கணும்னா நாங்க கொட்டாவியோட கிட்ட வந்து வாயை வந்து மூடிக்கொள்ளணும். சரியா? அதுதான் அதுல பின்னுகிற சயின்டிபிக் ரீசன் அதுதான். ஓகேயா?
விளைச்சா? ஓ ஓ டீச்சர். டீச்சர். ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு கலண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படி அசால்ட்டா போட்டு அது போடையிலும், ஆனா அது வந்து அப்படி கலட்டி போடுறது நல்லம் இல்ல. சரியா? அப்ப அதுக்குதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறேன்னா நீங்க கொட்டாய் விட்டுட்டே வாய மூடுங்க. சரியா? அடுத்த விஷயம் இந்த ரெண்டு நான் சொன்னேன் இந்த தாடைகள்னு சொல்றது எங்களோட பற்கள் எங்கெல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குதோ நான் அந்த 2 இடங்களை தான் சொல்ற தாடைகள். சரியா? அடுத்து வந்து இங்க பாருங்க, வாய்க்குழியினுள் 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் திறக்குது. சரியா? அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் என்ன செய்யும்னா என்ன செய்யும்? என்னது உணவை வந்து மசகின்ற வேலையை செய்யும். அடுத்தது வாய்க்குழியில இருக்கிற மெயினான ஒரு அங்கம் என்னது? நாக்கு. நாக்கு எங்களுக்கு தேவையா? ஓ நாக்கு தேவை. நாக்கு என்னதுக்கு தேவை? சுவை உணர்வதற்கு. உணவின் மெயினான எங்களுக்கு வந்து நாக்கு தேவை உணவோட சுவையை உணர்றதுக்கு. அடுத்தது வந்து உணவை வந்து சமைப்பாட்டு நொதியங்களோட கலக்கிறதுக்கு. சரியா? அடுத்தது உணவை விழுங்குவதற்கு. உணவை விழுங்குறதுக்கு நாக்கு ஹெல்ப் பண்ணுதா? இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பிடக்கிட்ட செக் பண்ணி பாருங்க. சரியா? வாய்க்குள்ள ஏதாவது ஒரு சாப்பாடு ஒண்ணு போட்டுட்டு நாக்கு என்ன செய்யுதுன்னு பாருங்க. உங்களுக்கு உங்களோட கண்ட்ரோல்லயே இல்லாம நீங்க பல்லெல்லாம் செய்யணும் நல்ல உணவை அரைச்சு அப்படியே நாக்கு வந்து என்ன செய்யணும் பின்னுக்கு அப்படியே ரோல் ஆகும். பின்னுக்கு ரோல் ஆகி உணவு என்னது விழுங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? அப்ப நாக்கிட 3 தொழில்கள் இது. ஒன்று உணவிட சுவையை உணர வைக்கும். அடுத்தது உணவை சமைப்பாட்டு நொதியங்களோட கலக்கும். அடுத்தது உணவை விழுங்குவதற்கு உதவும். நாக்கு ஒழுங்கா அதாவது உங்களுக்கு தெரியுமா அந்த பேரலைஸ் வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்றேன்? அந்த உடம்போட ஹாஃப் அப்படியே வேலை செய்யாது. இல்லாட்டி சிலவங்களுக்கு ஃபுல்லே வேலை செய்யாது. அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்புல அந்த சூடு எதுவுமே விளங்காது. அந்த அதுக்கு என்ன சொல்ற பெரலைஸ் தான் சொல்லுவாங்க. பக்கவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன நடக்கும்டா இந்த நாக்க வந்து அவங்களுக்கு அசைக்கவே இயலாம். அப்படின்னா அவங்களுக்கு பேசவே மாட்டாங்க. அவங்களோட பேச்சு கூட கிளியர் இருக்காது. இப்ப நான் இது சைட் வாக்ல வரைஞ்சு காட்டுறேன். சரியா? இப்ப உதாரணமா இப்ப வச்சுக்கோங்களேன். இப்ப இது அவனோட மூக்கு, இது நான் வாய். சரியா? மனுஷன் மாதிரி இதோ தெரியா? இப்ப இந்த வாயில இப்ப அவங்களுக்கு இப்படி நாக்க நீட்ட சொன்னாலும் அந்த அவங்களுக்கு நீட்டு கொள்ள இயலாம். அப்ப நாக்கு வந்து அவங்க நாக்கு கூட அவங்களுக்கு வேலை செய்யாது. சரியா? அப்ப இப்ப நாக்கு வந்து வேலை செய்யாட்டி என்ன நடக்கும்னா அவங்களுக்கு விழுங்குறதுக்கு எல்லாம் கஷ்டமாயிருக்கும். அப்ப இந்த பெரலைஸ் வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் தீத்தி விட்டு என்ன செய்வோம்னா வாய் ஓரத்தால அப்படியே உணவு வந்து வடிஞ்சு போகும் கீழே. சும்மா அடுத்த வந்து அவங்களுக்கு சும்மா இருக்கிற டைமும் 2 பக்கமும் உமிழ்நீர் வடியும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நாக்குன்றது எங்களோட சமைப்பாட்டுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு உறுப்பு. ஓகேயா? நாக்கு வந்து என்ன செய்யும்னா நாங்க சாப்பிடுற உணவை வந்து அப்படியே ரோல் பண்ணி அப்படியே பின்னுக்கு விழுங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே தானே? ஓகே டீச்சர். ஓகே. அடுத்த விஷயம் வந்து என்னன்னா அடுத்தது நான் சொல்றேன் வாய்க்குழிக்குள்ள என்ன நொதியம் காணப்படுது? அமைலேஸ் அல்லது தயலின் காணப்படுது. அது என்ன செய்யும்? மாப்பொருள மோல்டோஸாக மாற்றப்படும். மோல்டோஸ் என்ன டேஸ்ட்? மோல்டோஸ் இனிப்பு சுவையுடையது. இது நீங்க அந்த சார்ட்லயே படிச்சுப்பீங்க. ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட். பல் சர்க்கரைட் வந்து நீர்ல கரையுமா? பல் சர்க்கரைட்டுகள் நீர்ல கரையுமா? இல்ல, நீர்ல கரையாது. கிடையாது. இரு சர்க்கரைட்டுகள் நீர்ல கரையுமா? சரி. கரையும். சரி, அடுத்தது இரு சர்க்கரைட்டுகள் இனிப்பு சுவையுடையது. சரியா? அப்ப இந்த மாப்பொருள் வந்து மோல்டோஸா மாற்றப்படுறதால தான் எங்களுக்கு உணவோட சுவைய அறிஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கிறது. சரியா? இப்ப வந்து வாய்க்குழியில நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு உணவு என்ன செய்யும்னா அப்படியே இப்ப தொண்டையை நோக்கி வரும். இப்ப தொண்டைன்றது என்னன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவர் சமிபாட்டு தொகுதிக்கும் சுவாச தொகுதிக்கும் ஒரு பொதுவான பகுதி. இப்ப இந்த தொண்டையில வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு ஒன்றிக்குது. அது யாருண்டா மூச்சுக்குழல் வாயி மூடி. சரியா? இவர் எங்க பாருண்டா இப்ப எங்கட பாருங்க இந்த இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இது எங்கட வாய், இது வந்து எங்கட வாய்க்குழி. இந்த இடம் வந்து தொண்டை. இது என்னது? இது கலம், இது வாதநாளி. விளங்குதா? விளங்குதா? இந்த 2 உறுப்புகளை பாருங்க. எங்கட களத்துக்கு முற்புறமாகத்தான் வாதநாளி காணப்படும். சரியா? வாதநாளின்றது சுவாசத்தோட ரிலேட் ஆகின ஒரு உறுப்பு. இப்ப இந்த மூச்சுக்குழல் வாய் மூடி வந்து என்ன செய்யும்னா இந்த வாதநாளிய கவர் பண்ணி தான் நீக்கும். சரியா? வாதநாளிய கவர் பண்ணி நீக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு அந்த பொறை எரிக்குதா? ஓ
அது என்ன நடக்குற அது அது வந்து சொல்லுவாங்க நான் சாப்பிட்டுட்டே நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கு மூச்சு திணறும் புறையேறும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? நாங்க சாப்பிடுற சாப்பாடு சரியா பார்த்தா எங்களோட தொண்டையில இருந்து எங்க போய் தீக்கணும்? களத்துக்குள்ள போகணும். இப்ப நாங்க இப்ப உதாரணம் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து சாப்பிட்டு இப்ப வாய்க்குள்ள சாப்பாட விழுங்கிட்டேன். விழுங்கிட்டதுக்கு பிறகு நான் ஏதாவது பேச ட்ரை பண்ணகிட்ட என்ன நடக்கும்னா, இப்ப எங்களுக்கு பேசுறதுக்கு வந்து எங்களுக்கு அந்த எங்களோட குரல் நாண்கள் எல்லாம் அதிரணும். சரியா? இந்த வாதனால இழைக்கிற குரல் நாண்கள் எல்லாம் அதிரணும். இப்ப அதிரக்கிட்ட இந்த இந்த கா இந்த இந்த அதாவது இந்த சுவாசம் நடக்கணும். சுவாசம் நடந்தாதான் எங்களுக்கு பேசலாம். சரியா? இப்ப நாங்க சாப்பாடும் தொண்டைக்கு வந்துருச்சு. இப்ப இந்த டைம் நீங்க ஏதாவது பேச ட்ரை பண்ணிக்கிட்டு என்ன நடக்கும்டா, இப்ப இந்த சுவாசம் நடக்கணும் தானே. சுவாசம் நடக்கிறதுக்காக இந்த மூச்சுக்குழல் வாய் மூடி அவரும் ஓப்பன் ஆகுவாரு. அப்ப உணவு வந்து என்ன செய்யும்டா, இந்த களத்துக்குள்ள போகாம இந்த 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 மூச்சுக்குழல் வாய் மூடி ஓப்பன் ஆயினதுக்கு பிறகு உணவு வந்து இந்த வாத நாளிக்குள்ள வரும். அதாவது சுவாச பாதைக்குள்ள வரும். அப்படி வாரதாலதான் எங்களுக்கு என்ன செய்யுது? புறை ஏறுது. இப்ப உடனே அப்படி புறை ஏறினோடனே வீட்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்க? உடனே என்ன செய்வாங்க? எங்களோட முதல்ல தட்டுவாங்க. அப்படி தட்டினா அந்த உணவு என்ன செய்யும்? அப்படியே வெளியே வந்துரும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்யலாம்? அது அப்படியே களத்துக்குள்ள போற சான்ஸும் இருக்குது. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பொறையறினா போதும் வேணா முதுகுல போயிட்டு 10 பேர் தட்டுவாங்க. எங்க கிளாஸ்ல அப்படித்தானே. இப்ப இது சொல்லி தந்ததுக்கு போறோம். யாரும் சரி கிளாஸ்ல சும்மா சரி பொறையறினா சரி மூச்சு தரம் போயிட்டு எல்லாரும் தட்டுறது. சரியா? அப்ப ஆனா வந்து உடனே தட்டணும். அதுவும் இந்த 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 களத்து பகுதியில தான் தட்டணும். இந்த முதுகுன்றதை விட இந்த 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 ஏரியால தான் நீங்க என்ன செய்யணும்? பலமா தட்டணும். பலமாண்டா வலிக்கிற அளவுக்கு இல்ல. இந்த உணவு வெளியே வர்றதுக்கு மாதிரி தட்டணும். சிலவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு பெரிய ஒரு ஒரு அமௌண்ட் உணவு வந்து அப்படி போயிட்டு அடைச்சிடும். அடைச்சு அதுவும் பெரியவங்களுக்கு நடக்கிற சான்ஸ் குறைவு. இது சின்ன பிள்ளைகளுக்கு தான் நடக்குது. அப்ப என்ன சரியுண்டு அவங்க சாப்பாடு போயிட்டு இறுகி மிச்ச நேரம் அவங்களுக்கு சொல்லவும் தெரியாதானே. அப்படி சொல்லவும் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யும்? மூச்சு திணறல் நடந்து அவங்க அதாவது மரணம் சம்பவிக்கிற சந்தர்ப்பங்களும் சரியா? அதே போல சின்னவங்க வந்து சாப்பாடு மட்டும் இல்ல, ஏதாவது வாய்க்குழிக்குள்ள ஏதாவது புழுங்கினோடனே சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள் கோயின்ஸ் அதெல்லாம் புழுங்கினோன்னு என்ன செய்யும்? அது அவரு போயிட்டு அழகா இந்த வாதனாலியை போயிட்டு கவர் பண்ணி அடைச்சிடுறது. அடைச்சோடனே நாங்க அதை நோட்டீஸ் பண்ணாட்டி என்ன செய்யும்? அது அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த ஏர் பிளாக் தானே மூச்சு திணறல் நடக்கும். அப்ப அதையும் நாங்க நோட்டீஸ் பண்ணாட்டி என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் மீப்பாங்க. அப்புறம் மரணம் சம்பவிக்கும். சரியா? ஓகேயா? விளங்கிச்சா? ஓகே தானே? இப்ப வாய் இருந்து உணவு தொண்டைக்கு வந்துருச்சு. இப்ப தொண்டையில இந்த மூச்சுக்குழல் வாய் மூடிக்குது. இப்ப அது வந்து என்ன செய்யும்? அதாவது சுவாச பாதையினுள்ள உணவு போறத தடுக்கும். இப்ப என்ன நடக்கும்டா? இந்த தொண்டைக்கு வந்ததுக்கு பிறகு உணவு அப்படியே ஒரு களம்ன்ற ஒரு கட்டமைப்பு நோக்கி வரும். களம்னு சொல்றது என்னன்னா, இவர் வந்து சுருங்கி விரியக்கூடிய ஒரு குழாய்ன்னு சொல்றது ஒரு டியூப் மாதிரி. சரியா? இந்த களம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர். எப்படின்னா நீங்க கண்டிக்கிறீங்களா? புழு போறது கண்டிக்கிறீங்களா? மண்புழு போறத கண்டிக்கிறீங்களா? புழு அட்டை அதெல்லாம் அது வந்து எப்படி போனா இப்படி போயிட்டு அந்த கொஞ்சம் தூரம் அப்படி இழுத்து இழுத்து தானே போகும். கார்ட்டூன்ல எல்லாம் அப்படித்தானே காட்டுவாங்க. அது மாதிரிதான் இந்த களம் என்ன செய்யும்னா, இப்ப ஒரு உணவு வந்ததுக்கு பிறகு அந்த உணவை இவர் என்ன செய்வாருன்னா இவர் சுருங்கி விரிஞ்சு அப்படியே அழகா என்ன செய்வாரு? அப்படியே இறைப்பையை நோக்கி கொண்டு வருவாரு. எனக்கு சொல்லுங்க, இந்த களத்துக்குள்ள ஏதாவது சமைப்பாடு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொறிமுறை சமைப்பாடோ அல்லது ரசாயன சமைப்பாடு ஏதாவது நடக்குமா? நடக்காது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த களம்ன்றது ஒரு சுமார் டியூப் மாதிரி. உணவை என்ன செய்வாருன்னா சுற்றுச்சுருங்கல் அசைவு மூலம் என்ன செய்வாரு? அஹ் இறைப்பையை நோக்கி உணவை கடத்துவாரு. சரியா? விளங்கிச்சா? இது முக்கியம். இதுவும் எக்ஸாம்ல கேட்டு வந்துக்குது. சுற்றுச்சுருங்கல் அசைவு வந்து எங்க நடக்கும்? அப்படி இல்லாட்டி இந்த களத்துல வந்து என்ன மெயினா நடக்கிறது என்ன அப்படின்னு. இல்லாட்டி களத்துல தொழில் என்னன்னு கேட்டு நீங்க சொல்லணும். என்னன்னா இந்த வேர்டை சொல்லித்தான் சொல்லணும். சுற்றுச்சுருங்கல் அசைவு மூலம் உணவு என்ன செய்யும்? இறைப்பையை நோக்கி கடத்தும். அதை நீங்க சொல்லணும். சரியா? அதாவது சுருங்கி விரிஞ்சு அழகா. அதாவது இப்ப உதாரணம் வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல இவர் சுருங்கி அப்படியே அந்த உணவு என்ன செய்யும்? கீழ் நோக்கி வரும். திரும்ப சுருங்குவாரு. அப்படி சுருங்கி விரிஞ்சு உணவு என்ன செய்யும்? கீழ் நோக்கி கடத்தப்படும். சரியா? உங்களுக்கு தண்ணி எல்லாம் குடிக்கிற டைம் இந்த 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 அதாவது எங்கட களத்துக்குள்ளால தண்ணி போறதை உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா?
சில டைம் பசியில இருந்துட்டு நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போறீங்க, அப்படியே தொண்டையில இருந்து அப்படியே கீழே போறது கொஞ்சம் ஃபீல் ஆகும். எங்க ஃபீல் பண்ணா சும்மா வாய்க்குள்ள போட்டு குயிக்கா சாப்பிடுறோம் அப்படியா? இத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. சாப்பிடுற டைம் அழகா அந்த கலத்தினூடா உணவு போறது உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். சரி, இப்ப டீச்சர், மெயின் சொல்லுங்க. இந்த மீன் முள்ளெல்லாம் சாப்பிடுகிட்ட மீன் முள் வந்து இருவும் தானே, அது களத்துலயா? ஓ, ஓ. களத்துலயா இருவுறேன்? இல்ல களத்துல இல்ல. சில டைம்க்கு என்ன நடக்குதுன்னா, நாங்க மீன் ஏதாவது இப்ப மீன் அதாவது சாப்பாட்டுல அந்த மீனை நாங்க கிளீன் பண்ணி தானே சாப்பிடுறோம். சில டைம் அந்த முள்ளும் சேர்ந்து போகிட்டு அது இப்படி எங்களோட களத்துக்குள்ளால வெட்டிக்கிட்டு போறது விளங்கும். அது ஃபீல் ஆகிதா? பெரும்பாலும் ஃபீல் ஆகிக்கும் எல்லாருக்கும். அது ஃபீல் ஆகும். தவறி நீங்க சாப்பாட்டுல ஒரு சின்ன முள் ஒன்று சரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அது அப்படியே இந்த களத்தினூடாக போறது நல்லா விளங்கும். டக்குன்னு என்ன செய்வாங்கன்னா, அப்ப வீட்டுல வந்து அந்த என்ன சொல்றேன், இப்ப இதெல்லாம் பிராக்டிகலான விஷயங்கள் என்ன செய்வாங்க, ஒரு சோறு உருண்டைய சோறு கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணாம ஒரு சோறு குழியோட டக்குனு எடுத்து வாய்க்குள்ள போட சொல்லுவாங்க. தெரியுமா அதெல்லாம்? ஓ அப்படி ஓ ஓ. சிக்கினா வந்து அததான் செய்யணும். உடனே தண்ணி குடிச்சாலும் சில டைமுக்கு போகாது. அப்ப என்ன செய்யணும்னா, நீங்க ஒரு ஒரு அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கு அது பேர் தெரியா. அத ஒரு உருண்டை மாதிரி. சோற நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு அத விழுங்கணும். அப்படி விழுங்கினீங்கன்னா, அது ஓகேயா? சரியா? அடுத்தது வந்து சாப்பிடுற டைம் வந்து நாங்க சாப்பிட முன்னுக்கு கட்டாயம் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா, சில டைமுக்கு வந்து எங்கட இந்த களம் இதெல்லாம் வந்து ட்ரை ஆயிக்கும். அப்ப ட்ரை ஆயிருந்தா அந்த சில டைம் வந்து சொல்லுவாங்க விக்குறன்னு சொல்லுவாங்க. இப்ப சிலவங்களுக்கு விக்கல் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் தண்ணிய தேடுவாங்க. கண்டுக்கிறீங்களா? அதுக்கு விக்கல் தானே சொல்றேன். விக்கல் தான். ஓ. விக்கல் தான். ஓ. அப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்தது சாப்பிட ஸ்டார்ட் பண்ணக்கிட்டே நீங்க என்ன செய்யணும்? ஒரு தண்ணி கிளாஸோட தான் உட்காரணும். சாப்பிட முன்னுக்கு தண்ணி வந்து ஒரு ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதாவது இந்த களத்தெல்லாம் நாங்க என்ன சொல்றது? மொய்ஸ்ட் பண்றது. ஓகேயா? ஏர்ஜ விக்கல் வேற. விக்கல் வாரது என்னன்னா, எங்கட பிரிமெண்ட் தாடி இது தானே. அதுல வார ஒரு வைப்ரேஷன் தான் இந்த விக்கல். பிரிமெண்ட் தாடு வந்து சுருங்கி விரிகிறது தான் அந்த விக்கல் ஏற்படுத்துற. ஓகே. அடுத்த விஷயம் எங்கட இரைப்பை. இரைப்பை தான் முக்கியமான ஒரு போர்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய போர்ஷன். இரைப்பை. இவர் பேர்லயே இது. இவர் எப்படிப்பட்ட ஒருத்தர்? இது ஒரு பேக். பேக். இது ஒரு பை. சரியா? நாங்க என்ன போட்டாலும் நீங்க ஒரு வெட்டிங் வீட்டுக்கு போயிட்டு 4, 5 சஹான தூக்கி உள்ளுக்கு போட்டாலும் அப்படியே அழகா என்ன செய்வாரு? வச்சுக்கொண்டு இருப்பாரு. சரியா? இப்ப இந்த இந்த பையில வந்து எனக்கு சொல்லுங்க. இவரது வேலை என்னவாய்க்கும்? இரைப்பையிட வேலை என்ன? இந்த இது என்ன ஷேப்ல இது? இது பார்க்க என்ன சரி ஒரு ஷேப் கொண்டு விளங்குதா உங்களுக்கு? ஒரு இங்கிலீஷ் அல்பபெட். உணவை அதிகமாக சேமித்து வைக்கும். இவரோட வேலையை வந்து மெயினா உணவை சேர்த்து வைக்கிற வேலை தான். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க இரைப்பை என்ன ஷேப்ல இருக்குதுன்னு சொல்லி. என்ன ஷேப் இது? ஜே மாதிரி. ஜே மாதிரி இருக்குது. சரியா? இரைப்பையோட வடிவம் வந்து ஜே வடிவ ஒரு பை. சரியா? இப்ப இரைப்பை வந்து நாங்க இப்ப எங்களுக்கு எங்க ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் எல்லாம் போக முன்னுக்கு எங்களுக்கு எனட்டமி லெப்புக்கு தான் கூட்டு போவாங்க. சரியா? எனட்டமி லெப்புன்னு ஒண்ணு இது. அங்கதான் என்ன செய்வாங்கன்னா கூட்டு போயிட்டு ஒன்னாவது நாங்க ஒரு உண்மையான மனிதன் இந்த பார்ட்ஸ் எல்லாம் வெட்டி நாங்க இந்த உறுப்புகள் எல்லாம் அடையாளம் பார்க்கணும். அப்ப இந்த இரைப்பைன்றது எப்படிப்பட்ட ஒரு என்ன சொல் இது நீங்க ஆஹ் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு சொல்லுவாங்க தங்குஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு தங்குஸ் வலை ஒன்று போடுவாங்க தெரியுமா? ஓ அதாவது ஓ. அது வந்து உங்களுக்கு இழுத்தா கூட இழுப்படாது. பிஞ்சு வராது. இப்ப நாங்க நார்மலா ஒரு ஷாப்பிங் பேக்க நீங்க கையால 2 பக்கமும் இழுத்தீங்கன்னா பிஞ்சு வந்துரும். ஆனா எனக்கு அந்த ஃபீல் ஆகினது உண்மையா அந்த இரைப்பையை நான் அப்படி கையால தொட்டு பார்த்துட்டே ஃபீல் ஆகினது என்னன்னா அவ்வளவு ஸ்ட்ராங். இப்ப நீங்க வந்து உனக்கு நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கொக்கி ஒண்ணு போட்டு இப்ப இந்த 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 இரைப்பை இப்படித்தானே இது. சரிங்க. இப்ப இந்த இரைப்பையில இப்ப நீங்க ஒரு கொக்கி ஒன்று போட்டு அந்த கொக்கின்னு சொல்றது அந்த மீன் முள் மாதிரி தானே. அது கொக்கி ஒன்று போட்டு நீங்க இழுத்தீங்கன்னா கூட இரைப்பை வந்து பிஞ்சு வராது. அந்த அளவு ஸ்ட்ராங்கா படைக்கப்பட்டிருக்குது. அது எவ்வளவு ஸ்ட்ராங்னா உங்களுக்கு எனக்கு ஒப்பிட கூட இல்லை. நான் வந்து இந்த கையால தொட்டு பார்த்து நான் இழுத்து இழுத்து பார்த்தேன் ஒருவேளை பிஞ்சு வருதான்னு. இப்ப
என மத்த உறுப்புகள் தோலெல்லாம் நார்மலா பிஞ்சு வரும். இரைப்பை வந்து அப்படி இல்லை. இரைப்பை வந்து நல்ல ஒரு தசைகளால உருவாக்கப்பட்டிருக்குது. சரியா? இப்ப இந்த தசை வந்து நல்ல ஒரு நீங்க படிப்பீங்க இதெல்லாம், நீங்க ஏலவலுக்கு வந்தா படிப்பீங்க பயாஸ் செஞ்சீங்கன்னா. இரைப்பையோட சுவர் வந்து நல்ல ஒரு லேயரா 4 லேயர் இருக்குது. அந்த 4 லேயருமே ஸ்ட்ராங்கான லேயர்ஸ். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அடுத்து வந்து இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் தாங்குறேன்டா ஒரு இவ்வளவு நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கணுமேனா. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இரைப்பையோட சுவர் வந்து நல்லா பலமானது. அதே மாதிரி ஒரு பெருமளவான உணவை வந்து என்ன செய்யலாம்னா ஒரே தடவையில சேமித்து வைக்கலாம். மிச்ச நேரம் நீங்க நிறைய சாப்பிட்டுட்டு மிச்ச நேரம் ஈக்கலாம். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க, எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, நாங்க எவ்வளவு சாப்பிடணும்? ஒரு ஹதீஸ் சண்டை இது நினைக்கிறேன். இரைப்பைய வந்து அதாவது 3ஆ பிரிச்சு 3ல ஒரு பகுதி என்னத்துக்கு? உணவுக்கு, இன்னொரு பகுதி நீருக்கு, இன்னொரு பகுதி என்னத்துக்கு? காத்துக்கு. ஓகே, நான் இதுக்கு உங்களுக்கு நான் கிளாஸ் முடிய வீடியோ ஷேர் பண்ணேன். சரியா? இது வந்து தேவையா? இது இது உண்மையாவே சும்மா சொல்லிக்கிறாங்களா இல்லாட்டி என்ன சரி இதுக்கு பின்னுக்கு ரீசன் ஒண்டிக்குமா? ஒரு ரீசன் உண்டு. இது என்ன ரீசன்டா, எங்க இரைப்பை வந்து இப்ப இரைப்பைக்குள்ள பல் ஏதாவது இரைப்பைக்குள்ள ஏதாவது பல் என்ன சரி கூறான ஆயுதங்கள் என்ன சரி இருக்குதா? இல்லதானே? ஜஸ்ட் ஒரு பேக். ஆனா இந்த பேக் வந்து என்ன செய்யும்டா, நீங்க வந்து உதாரணம் 3ல ஒரு பகுதி உணவை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவு உணவை நீங்க போட்டீங்க. உணவை போட்டதுக்கு பிறகு இந்த இரைப்பை எப்படி சமைப்பாடு ஸ்டார்ட் பண்ணும்டா, இவரு அசைய தொடங்குவாரு. இப்ப நாங்க பார்த்தோம் தானே, இப்ப என்னோட வாய்க்குழியில புக்கள் வந்து பொறிமுறை சமைப்பாடு செய்து. அதே மாதிரி இந்த இரைப்பை என்ன செய்வாருன்னா முன் பின்னாக இப்படி சைடுக்கு அங்கிட்டு மேல கீழன்னு சொல்லி அசைவாரு. இப்ப எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஃபீல் ஆகிற அளவுக்கு அந்த கார்ட்டூன்ல காட்டுற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப கார்ட்டூன்ல டொம் அண்ட் ஜெர்ரி எல்லாம் பாருங்க, அந்த டொம் வந்து தண்ணி குடிச்சோடனே அந்த அதுல ஃபுல் அந்த என்ன சொல்றது வயிற்று பாதி ஆடும் தானே, அது மாதிரி இல்ல. ஆனா எங்களோட இரைப்பை என்ன செய்யும்னா இதுல வந்து ஒரு பொறிமுறை சமைப்பாடு நடக்கும். அந்த பொறிமுறை சமைப்பாடு நடக்கணும்டா, சரியா சமைப்பாடு நடக்கணும்டா, இந்த இடத்துல உணவு ஒரு பகுதியும் தண்ணி அடுத்த பகுதியும் காத்து போறதுக்கு ஒரு பகுதியும் வைக்கணும். இதெல்லாம் சரியா இருந்தா தான் இரைப்பைக்குள்ள சமைப்பாடு சரியா நடக்கும். சரியா? அப்ப இந்த இரைப்பையில வந்து இப்ப உணவு வந்தாச்சு. இப்ப இந்த இரைப்பையில வந்து இப்ப அதாவது பொறிமுறை சமைப்பாட்டுக்கு மேலதிகமாக மெயினா நடக்கிறது ரசாயன சமைப்பாடு. இப்ப ரசாயன சமைப்பாடு நடக்கணும்டா அதுக்குள்ள வந்து கொஞ்சம் நொதியங்கள் சுரக்கப்படணும். நான் சொன்னேன் தானே, வாய்க்குழியில மோல்டோஸ் அமைலேஸ் அல்லது தயலின் சுரக்கப்படுதுன்னு. அதே மாதிரி இரைப்பையில வந்து இரைப்பையால சுரக்கப்படுறதால அதுக்கு நாங்க சொல்றேன் இரைப்பை சாறு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இரைப்பை சாறுன்னு அது எக்ஸாம்ல கேட்டு என்ன சொல்லுவீங்க? இரைப்பையால சுரக்கப்படுற நொதியங்கள், அதுக்குதான் சொல்றேன் இரைப்பை சாறு. இந்த இரைப்பை சாறுல வந்து மெயினான 3 நொதியங்கள் காணப்படும். அதாவது ஒன்று நீர் காணப்படும், அது நொதியம் இல்ல. அடுத்தது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அடுத்தது பெப்சின் காணப்படும். இது 3மே இரைப்பை சாற்றுல காணப்படும். இது எக்ஸாம்ல கேட்டு வந்திக்குது. அப்ப எனக்கு சொல்லுங்க, இரைப்பை சாற்றுல என்னென்ன பதார்த்தங்கள் காணப்படுது? இரைப்பை சாற்றுல என்னென்ன பதார்த்தங்கள் காணப்படுது? நீர், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பெப்சின். நீர், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பெப்சின். இப்ப இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இது. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மாதிரி வேலை செய்ய போறாங்க. எனக்கு சொல்லுங்க, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது ஒரு அமிலம். எப்படிப்பட்ட அமிலம்? ஹைட்ரோகுளோரிக். ஓகே, இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம்ன்றது எப்படிப்பட்ட ஒரு அமிலம்? வண்ணமிலமா மென்னமிலமா? வண்ணமிலம். வண்ணமிலம். நார்மலா இதுல pH வந்து எத்தனை வாய்க்கும்? pH எத்தனை? pH 1 ஆயிக்கும். சரியா? எனக்கு சொல்லுங்க, என்னத்துக்கு இரைப்பையில ஒரு அமிலம் தேவை? இரைப்பையில என்னத்துக்கு அமிலம் ஒன்று தேவை? ஒன்னாவது விஷயம் என்னன்னா, ஹைட்ரோகுளோரிக் அமிலம்ன்றது ஒரு வண்ணமிலம். சரியா? இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது நுண்ணங்கிகள், ஏதாவது ஒரு கிருமிகள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன செய்யும்னா, ஒன்னாவது அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கும். சரியா? அதை அழிக்கிறதுக்காகவும் இந்த அமிலம் காணப்படுது. ஆனா உங்களோட புக்ல இதை பத்தி சொல்லி இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை எழுதக்கூடாது. இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லி தரது.
உங்களோட புக்ல சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன செய்வாருன்னா, இந்த பெப்சினை ஆக்டிவேட் பண்ணுவாரு. இப்ப இந்த எப்பவுமே எங்களோட இரைப்பையில வந்து இவங்க 3 பேருமே சுரக்கப்பட்டு ஈக்கும். அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் பெப்சினும் ஈக்கும். ஆனா இவங்க எல்லாம் இன்ஆக்டிவேட் நிலைமையில இருப்பாங்க. அதாவது ஈந்தும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. இப்ப இந்த பெப்சின் அதாவது உணவு வந்து இரைப்பைக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யும்டா, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து பெப்சினை தட்டி எழுப்பாட்டும். இப்ப உங்களுக்கு வேலை ஸ்டார்ட், நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போயிட்டு இந்த பெப்சினை தொழிற்பட செய்வாரு. அப்ப பெப்சின் என்ன செய்யும்டா, இவர்கிட்ட பேர்லயே இது இவர் என்ன செய்வாரு, புரத உணவுகளை சமன்பாடு செய்ய ஆரம்பிப்பாரு. இப்ப எனக்கு சொல்லுங்க, அமைலேஸ் என்ன உணவு சமன்பாடு செஞ்சுச்சு வாய்க்குழியில? அமைலேஸ் மாப்பொருள். மாப்பொருள். இப்ப இரைப்பைக்குள்ள மாப்பொருள் உணவுகளும் வந்திருக்கும். ஆனா இதுக்குள்ள மாப்பொருள் சமன்பாடு நடக்குமா? நடக்காது. இல்ல. அந்த மாப்பொருள் அப்படியே இருக்கும். அப்படியே அவர் ஒரு பிரச்சனை இல்ல, அவர் அப்படியே இருப்பாரு. இப்ப என்ன நடக்கும்டா, இரைப்பைக்குள்ள இருக்கிற புரத உணவுகள் சமன்பாடு அடைய ஆரம்பிக்கும். இப்ப வாயில வந்து எல்லாமே கடிச்சு சின்ன சின்ன துண்டுகளா மாற்றப்படும். இப்ப கடிச்சு வந்து கீழே வந்ததெல்லாம் இப்ப இரைப்பைக்குள்ள வந்திருக்கும். அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆராய்ட் சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெப்சினை எழுப்பாட்டி விடுவாரு. இப்ப பெப்சின் என்ன செய்வாருண்டா, புரத உணவுகளை சமன்பாடு செய்ய ஆரம்பிப்பாரு. அவர் என்ன செய்வாருண்டா, புரதத்தை பல்பெப்டைடுகளாக மாத்துவாரு. சரியா? பல்பெப்டைடுகள்னு சொல்றது என்னன்னா, அதாவது பல்பெப்டைடுகள் நிறைய சேர்ந்துதான் புரதத்தை உருவாக்கும், பாலிபெப்டைட். அப்ப இந்த பல்பெப்டைடுகளா மாத்தினதுக்கு பிறகு, அதாவது பல்பெப்டைடுன்னு சொல்றது புரதம் வந்து ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகாம அரைவாசி சமன்பாடு அடைஞ்ச நிலைமைக்கு தான் சொல்ற பல்பெப்டைட். சரியா? அப்ப என்ன நடக்கும்டா, இப்ப பகுதியா சமன்பாடு அடைஞ்ச புரதம், அதே போல சமன்பாடு அடையாத கார்போஹைட்ரேட், இப்ப இன்னொருத்தர் லிப்பிட் உணவுகள், எண்ணெய் தன்மையான உணவுகள், அவங்க எல்லாம் அறவே சமன்பாடு அடையல. அவங்க வந்து அப்படியே ஜஸ்ட் அவங்க இறைப்பைக்கு வந்து சிந்திக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கடா, இரைப்பையில இருந்து அடுத்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அடுத்த இடத்துக்கு போவாங்கன்னா, அதாவது இப்ப இப்ப இரைப்பைக்கு வந்த இப்ப ஓரளவு வந்த சரியா, இரைப்பைக்கு வந்த ஓரளவு அந்த புரத உணவுகள் சமன்பாடு அடைஞ்சு அடுத்த உணவு சமன்பாடு அடையாம இப்படி இருக்கும். இப்ப என்ன செய்யும், இரைப்பை சொல்லும், என்னையால செய்ய இயலுமானதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். இப்ப என்ன செய்யுங்க, இவங்க எல்லாம் கிளியர் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இப்ப உணவு என்ன செய்யும்டா, கொஞ்சம் கொஞ்சமாக முன் சிறு குடலை நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்ப இரைப்பை என்ன செய்யும், இரைப்பை வந்து மிஸ் ஆக போகுது, எம்டி ஆக போகுது. இப்ப இரைப்பை எம்டி ஆக தொடங்கினதுக்கு போறோம், உங்களுக்கு தான் குர்குர் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது சொல்லுவாங்க, ஏன்னா பூச்சி எல்லாம் கத்த தொடங்கும். பூச்சி உண்மையா பூச்சி கத்துதா இல்லாட்டி இரைப்பை வெறுமை அடையுதா? சத்தம் எல்லாம் கேட்கும், டிஃபரெண்டான அப்படி சத்தம் எல்லாம் கேட்டீங்களா? ஓ ஓ. ஆஹ் அப்ப அது சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க, பூச்சி கத்துதுன்னுவாங்க. பூச்சியெல்லாம் கத்தாது, உண்மையா அது என்ன செய்யுது, இரைப்பை வெறுமை அடைஞ்சு உணவு முன் சிறு குடலை நோக்கி வரப்போகுது. எனவே இப்பதான் என்ன செய்ய போகுதுன்னா, உங்களுக்கு பசி ஸ்டார்ட் ஆகும். இப்ப என்ன செய்வீங்க, மறுபடியும் நீங்க சாப்பிடுவீங்க, சாப்பாடெல்லாம் கடிச்சு அப்படியே இரைப்பைக்கு திரும்ப வரும். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க, நார்மலா இரைப்பையில சமன்பாடு நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமாய்க்கும்? எவ்வளவு சமன்பாடு டைம் எடுக்கும்? நார்மலி 3 to 4 hours எடுக்கும். சரியா? இரைப்பைக்குள்ள உணவு வந்து 3 to 4 hours இருக்கும். சரியா? ஓகே. 3 hour. 3ல இருந்து 4, சிலவங்களுக்கு 4ல இருந்து 5, சிலவங்களுக்கு நல்லாவே மிச்ச நேரம் இருக்கும். சரியா? அது ஆனா மெயினா 3 to 4 hours. சரியா? இப்ப என்ன செய்ய போகுதுன்னா, இரைப்பையில இருந்து உணவு முன் சிறு குடலுக்கு நான் வரப்போகுது. சரியா? இப்ப எனக்கு இவங்க நிறைய பிக்சர்ஸ் போட்டிக்கணும். நம்மளோட புக்ல இருக்கிற குறைபாடுகள் அதுதான். ஏன்னா இப்ப இதெல்லாம் நிறைய பிக்சர்ஸ் போட்டு விளங்கப்படுத்திக்கணும், ஆனா அவங்க இந்த இடத்துல பிக்சர்ஸ் போட்டு இல்ல. சரியா? இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, முன் சிறு குடலுக்கு உணவு வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு பிக்சர் ஒன்று ஷேர் பண்றேன். வெயிட். ஓ சொல்லுங்க. யாரு சொல்லுங்க. ஏதாவது டவுட் தான் கேளுங்க. வாய்க்குழியோட அமைவிடம் கேட்டா, வாய்க்குழியோட அமைவிடம் கேட்ட எப்படி கேட்கிறேன்? வாய்க்குழியிட அமைவிடம்னு கேட்டாவா?
அது அந்த நான் தந்த அந்த கேள்வி ஷீட்ல கேட்டீங்கதா? இல்லாட்டி நீங்க கேக்குறீங்களா? வாய்க்குழிட அமைவிடம் என்ன? எப்படி சொல்லுவீங்க வாய்க்குழிட அமைவிடத்தை? எப்படி வாய்க்குழிட அமைவிடம் சொல்றேன்? நான் இப்பதான் சொன்னேன். மேல் கீழ் மேல் கீழ் என்ன? பாடைகள் பாடைகளுக்கு அதுக்கிடையில தானே செய்யப்பட்டிருக்குது. வாய்க்குழி எல்லைப்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? உங்களுக்கு அப்படி எக்ஸாம்ல அமைவிடம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? அது A லெவல்ல தான் கேட்பாங்க. ஒரு செகண்ட் இருங்க. சரி, இப்ப சிறுகுடலுக்கு உணவு வந்ததுக்கு பிறகு இப்ப இந்த சிறுகுடல்னு சொல்றது எவ்வளவு நீளமான குழாய்ன்னு நினைக்கிறீங்க? சிறுகுடல் அடுத்த குழாய், ஆல்ரெடி ஒரு குழாய் யாரு? கலம். கலம்க்கு அடுத்தது திரும்ப ஒரு குழாய் மாதிரியான ஷேப் வர்றது இந்த சிறுகுடலுக்கு. சரியா? அப்ப இந்த சிறுகுடல் 7 மீட்டர் நீளமான ஒரு குழாயுருவான கட்டமைப்பு. சரியா? இந்த சிறுகுடல்ல 3 பகுதிகள் இருக்குது. அதுல நான் சொன்னது தானே, முன் சிறுகுடல், இடை சிறுகுடல், அடுத்து சுருட்குடல்னு வரும். சரியா? இப்ப இந்த முன் சிறுகுடல் தான் என்ன வடிவம்? முன் சிறுகுடல் என்ன வடிவம்? சி சி வடிவம். சரியா? இப்ப இந்த சி வடிவமான ஒரு குடல் தான் முன் சிறுகுடல். இப்ப இந்த முன் சிறுகுடல்ல 2 பேர் கனெக்ட் ஆகி இருக்கிறாங்க. அது யாரு? இவர் யாரு? வடிவம் இவர் யாரு? ஈரல் ஈரல். என்ன? ஈரல். இது ஈரல். இது பித்தப்பை பித்தப்பை. இன்னொருத்தர் இப்படி பின்னிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியா? நான் காட்டுறேன். அதுக்கு சொல்றேன் என்னன்னா சதையி. சரியா? இப்ப இந்த முன் சிறுகுடல்ல 2 பேர் கனெக்ட் ஆக போறாங்க. ஒன்று இந்த ஈரல்ல இருந்து ஈரல், அடுத்து இந்த சதையி. சதையிலிருந்து வார கான் தான் சதைய கான். சரியா? அப்ப இப்ப என்ன நடக்கும்டா, இப்ப இவங்க 2 பேரை பத்தி இப்ப படத்துல இப்ப ஒருத்தரா வரக்கிட்ட நாங்க அவங்கள பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் தானே. இப்ப நான் இவங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். சரியா? இப்ப இந்த ஈரல்ல பித்தப்பை நொண்டி இருக்கும். சரியா? ஈரல் பித்தத்தை சுரக்கும். சரியா? ஈரல் இப்ப எங்களுக்கு தெரியும். ஆஹ் ஈரலால சுரக்கப்படுற விஷயங்கள் நிறைய. இது ஒரு 10-12 விஷயங்கள் ஈரல் செய்யுது. ஈரலோட ஃபங்க்ஷன். சரியா? அதுல ஒன்று தான் பித்தத்தை சுரக்கிறது. ஈரலால சுரக்கப்படுற பித்தம் என்ன செய்யும்டா, பித்தப்பையில சேமிக்கப்படும். நான் சொல்லித்தரேன் இந்த பித்தத்திர வேலை என்னன்னு. இந்த பித்தப்பையில இருந்து வர பித்த காணும், அதே மாதிரி இந்த சதையில இருந்து வர சதைய காணும் முன் சிறுகுடல்ல சிறக்கும். நான் சொன்னதை யாராவது ரிப்பீட் பண்ணுங்க பாருங்க. முன் சிறுகுடல்ல எத்தனை பேர் கனெக்ட் ஆக போறாங்க? 3 பேர். 2 பேர்னு சொல்லுவோம். சரியா? 2 பேர். ஈரல்ல தான் பித்தப்பை இருக்குது. சரியா? ஈரல்ல தான் ஈரல்ட பின்பக்கம் பித்தப்பை இப்படி தொங்கிக் கொண்டு இருக்கும். சரியா? ஈரலால என்ன சுரக்கப்படும்? பித்தம். இது ஒரு எக்ஸாம் கேள்வி. ஈரலால சுரக்கப்படுற பித்தம் எதுல சேமிக்கப்படும்? பித்தப்பையில. பித்தப்பையில சேமிக்கப்படும். பித்தப்பையில இருந்து என்ன கான் வருது? பித்தப்பையில இருந்து வர கானுக்கு என்ன சொல்ற?
பித்தக்கான். சரியா? அதே மாதிரி சதையின் ஒரு உறுப்பு. இது சதையில இருந்து வர என்ன உறுப்பு? என்ன கான்? சதைய கான். சரியா? இந்த பித்தக்கானும் சதையக்கானும் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த முன் சிறுகுடல்ல வந்து சுரப்பாங்க. இப்ப இரைப்பையில இருந்து நான் சொன்னது தான், இரைப்பையில இருந்து இப்ப என்னென்ன உணவுகள் வந்துக்குது? கார்போஹைட்ரேட் உணவு ஒன்று வந்துக்குது, புரத உணவு வந்துக்குது, லிப்பிட் உணவுகள் வந்துக்குது. இப்ப என்ன நடக்கும்டா, சிறுகுடல் முன் சிறுகுடலுக்கு வந்த உணவுல மெயினான, அதாவது லிப்பிட் உணவுகள் முன் சிறுகுடல்ல சமைப்பாடு ஆரம்பிக்கப்படும். என்ன நடக்கும்? முன் சிறுகுடல்ல யார்ட சமைப்பாடு நடக்கும்? நான் கதைக்கிறது இல்லைங்கதா? முன் சிறுகுடல்ல யார்ட சமைப்பாடு ஆரம்பமாகும்? நான் டீச்சர் கதைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுதா? இல்ல இல்ல ஓகே, யார்ட சமைப்பாடு ஆரம்பிக்கும் முன் சிறுகுடல்ல? லிப்பிட் உணவுகள்ட. விளங்குதா? மிஸ்ரா விளங்குதா? ஓ டீச்சர். ஓகே, இப்ப சரியா? இப்ப இப்ப இவங்கள்ல இருக்கிற, இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த சதை, அடுத்தது இந்த ஈரல், இந்த பித்தப்பை, அடுத்தது இந்த உமிழ்நீர் சுரப்பி, இவங்க எல்லாருமே டிரெக்டா சமைப்பாட்டுல பங்கு கொள்ள மாட்டாங்க. ஆனா சில நொதியங்களை சுரந்து சமைப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இதுவும் கேள்வியா கேட்டு வந்தீங்க. அதாவது சமைப்பாட்டுல அதாவது நேரடியாக பங்கு கொள்ளாத துணை சுரப்பிகள் யாவை? அதாவது இப்ப நேரடியானா என்னன்னா நீங்க விலையும் கொள்ளணும், டிரெக்டா. இப்ப நான் சொன்னேன் ஒரு அம்புக்குறியால உங்களுக்கு இந்த பாடம் ஸ்டார்ட் ஆக்கிட்டே ஒரு வரைஞ்சு காட்டினேன். இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடு டிரெக்டா என்ன செய்ய போகுது? வாய்க்குழியில இருந்து தொண்டைக்கு வந்து, தொண்டையில இருந்து களத்துக்கு வந்து, களத்துல இருந்து இரைப்பை, இரைப்பையில இருந்து முன் சிறுகுடல், முன் சிறுகுடல்ல இருந்து சிறுகுடல், அதுக்கு பிறகு என்ன செய்யும்? பெருங்குடலுக்கு போய் அப்படியே நேர்குடல், குதம். இதுதான் நேரான பாதை. ஆனா இப்ப இந்த இந்த சமைப்பாட்டுல டிரெக்டா பங்கு கொள்ள மாட்டாங்க. ஆனா சைட்ல இருந்து ஹெல்ப் பண்றவங்க யாரு? இந்த பித்தப்பை, இந்த சதை, அடுத்தது எங்களோட வாய்க்குழியில இருக்கிற உமிழ்நீர் சுரப்பிகள். சரியா? அப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இப்ப நாங்க இவங்க ஒவ்வொருத்தரை பத்தி பார்ப்போம். அதாவது இவங்க சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் பண்றாங்கன்னு. ஒன்னாவது வந்து இந்த சதை. சரியா? சதையில இருந்து சுரக்கப்படுற 3 நொதியங்கள் இருக்குது. ஒன்று லிப்பேஸ், அமிலேஸ். இது அமைலேஸ் இல்ல, இது அமிலேஸ். அடுத்து ட்ரிச்சின். சரியா? ட்ரிச்சின். அதே மாதிரி பித்தக்கான்ல இருந்து கொண்டு வர பித்தத்துல, அதாவது ஈரல்ல இருந்து சுரக்கப்படுற அந்த பித்தத்துல வந்து என்னென்ன பதார்த்தங்கள் காணப்படும்னா பித்த நிறப்பொருட்கள் காணப்படும். அதே மாதிரி பித்த உப்புக்கள் காணப்படும். அதே மாதிரி இருகார்பனேட் உப்புக்கள் அல்லது இருகார்பனேட் அயன்கள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பித்தத்துல காணப்படும். சரி, இப்ப இவங்க 2 பேருமே வந்து முன் சிறுகுடல்ல கலக்க போறாங்க. மெயினா இந்த பித்தம் என்ன செய்யப்படும்டா, லிப்பிட் உணவுகளை எண்ணெய் சிறுகோளங்களாக மாற்றும். அப்படின்னா என்னண்டா, இப்ப ஆல்ரெடி இப்ப இறைப்பைக்குள்ளேயும் புரத உணவு சமன்பாடு அடைஞ்சு வந்திருக்கும். ஆனா புரத உணவுக்கு இதுல எந்தவித சம்மந்தமும் இல்ல. அதே மாதிரி மாப்பொருள் உணவுகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்போ லிப்பிட் உணவுகள், இப்ப இது உதாரணம் வச்சுக்கோங்களேன். இதுதான் முன் சிறுகுடல் தான். முன் சிறுகுடல்ல இப்ப ஒரு ஒரு ஓப்பனிங் வருது. ஒன்று வந்து சதையில இருந்து சுரக்கப்படுது, இன்னொன்று வந்து பித்தத்துல இருந்து. இப்ப இந்த பித்தம் வந்து என்ன செய்யப்படும்டா, இந்த லிப்பிட் உணவுகளை சின்ன சின்ன எண்ணெய் கோலங்களாக மாத்துரும். அதாவது அவங்கள வந்து அந்த உணவுகளை போய் அந்த உணவுகளை சூழ ஒரு 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 எண்ணெய் தன்மையான ஒரு இதை உருவாக்கும். சரியா? சின்ன சின்ன அந்த துண்டுகளா உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த உணவை வந்து சுத்தி சூழ ஒரு எண்ணெய் கோலங்களாக மாத்தும். இப்ப நாங்க தண்ணிக்குள்ள எண்ணெயை கொஞ்சம் ஊத்தி நல்லா கலக்கினா சின்ன சின்ன குட்டி குட்டி போல்ஸ் உருவாகும் தானே? அது மாதிரி இந்த முன் சிறுகுடல்ல அந்த பித்தம் போயிட்டு என்ன செய்யும்னா லிப்பிட் உணவுகளை எண்ணெய் கோலங்களாக மாத்தும். இதுக்கு நாங்க சொல்ற குளம்பாக்கம். இது உங்களோட எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்குது. குளம்பாக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டு வந்திருக்குது. அப்ப இது நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப குளம்பாக்கம் சொல்றது என்னன்னா, லிப்பிட் உணவுகள் பித்தச்சாறு மூலம் எண்ணெய் சிறுகோளங்களாக மாற்றப்படும் செயல்முறை. சரியா? விளங்கிச்சா? ஓகே, எனக்கு சொல்லுங்க. இப்ப இப்ப என்ன சொல்லுவோம்,
உம் இப்ப நீங்க ஒத்தரை அட்டாக் பண்ணணும் சரியா? இப்ப ஆஹ் அவர் இப்ப நாங்க வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு எப்படி சொல்லுவோம், ஓகே இப்ப நீங்க ஒருத்தருக்கு அடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒருத்தருக்கு அடிக்க போறீங்கன்னா இப்ப ஓங்கி அவரோட ஒரு வயிற்றுல குத்த போறீங்க. இப்ப நீங்க அவரை உழுவாட்டணும்டா, உதாரணம் அவரை நீங்க நல்லா டேமேஜ் பண்ணணும்டா, முன்னைக்கு இந்த மட்டும் அடிச்சா போதுமா, இல்லாட்டி எல்லா பக்கத்தாலையும் அடிச்சா, ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சா அவர் டக்குன்னு உழுவாரா, ஒருத்தர் அடிச்சு சேர்ந்து உழுவாரா? 10 பேர் அடிச்சா. சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப இந்த லிப்பிட் உணவுகள் இந்த இப்படி எண்ணெய் சிறுகோளங்களாக மாத்துறதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப கோலம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு வளைவான மேற்பரப்பு. இப்ப நொதியங்கள் எல்லாம் இலகுவாக தாக்கம் அடைறதுக்காக வேண்டி, எல்லா பக்கத்துல இருந்தும் தாக்கம் அடைறதுக்காக வேண்டித்தான் இது இந்த மாதிரி எண்ணெய் சிறுகோளங்களாக மாற்றப்படுது. அத்தனை நீ சொல்கிறாங்க. இதனால் நொதியங்கள் லிப்பிடுடன் தாக்கமுறுவதற்கான மேற்பரப்பு கூடும். மேற்பரப்பு அதிகரிக்கிறதுக்காக வேண்டித்தான் இது எண்ணெய் சிறுகோளங்களாக மாற்றப்படும். ஓகேயா? விளைச்சா? ஓகே. இப்ப இப்ப நான் சொல்லேன் தானே, சதையிலிருந்து சுரக்கப்படுற சாறு சதையச்சாறு, பித்தத்துல இருந்து உருவாக்குறது பித்தச்சாறு. இப்ப என்ன செய்யும்டா, குடலாலையும் குடல்ல இருக்கிற சுவரிக்குத்தானே, அதாலையும் ஒரு ஒரு நொதி சாறு ஒன்று சுரக்கப்படும். அதுக்கு நாங்க சொல்ல போறோம் குடச்சாறு. குடச்சாறுல என்னென்ன நொதியங்கள் காணப்படும்டா, அமிலேஸ், அதே மாதிரி மோல்டேஸ், எல்லாம் டேஸ்ட்னு வரும், சுக்ரேஸ், லக்டேஸ், பெப்டிடேஸ், லிப்பேஸ், இந்த மாதிரி நொதியங்களும் சீதமும் காணப்படும். சீதம் என்ன செய்யும்னா உராய்வு நீக்கி, அதாவது இப்ப எல்லாம் இப்ப எங்கட இறைப்பயிலுகிற பகுதிகள் எல்லாம் இப்ப எந்த நேரம் அந்த ஈரமாய்க்காது, உணவு வர்ற டைம் சில டைமுக்கு அந்த ட்ரையா இருந்தா செய்யணும், லுப்ரிகேட் பண்றதுக்காக என்ன செய்யும், சீதம் சுரக்கப்படும். இப்ப என்ன செய்யப்படும்னா, இங்க பாருங்க, இன்னைக்கு அழகா காட்டிக்கிறாங்க, சதையால சுரக்கப்படுற நொதியங்கள், அதே மாதிரி சிறுகுடல் அழைக்கிற நொதியங்கள். இப்ப இந்த நொதியம் என்ன மாதிரியான உணவுல போயிட்டு தாக்கும் சரியா? அந்த உணவை தாக்கினா அது என்னவா மாற்றம் அடையும். இந்த சார்ட் சரியான முக்கியம் சரியா? நான் சொன்னேன் தானே, சதையால சுரக்கப்படுற 3 நொதியங்கள் அமைலேஸ், ட்ரிச்சின், லிப்பிஸ். அமைலேஸ் என்ன செய்யும்னா மாப்பொருளை மோல்டோஸா மாத்தும். ட்ரிச்சின் என்ன செய்யும்னா புரதத்தை பல்பெப்டைட்டா மாற்றும். லிப்பிஸ் லிப்பிட் உணவுகளை கொழுப்பு அமிலமாகவும் கிளிசரோலாகவும் மாற்றும். விளைச்சா? அவ முன் சிறுகுடல்ல மெயினான ஒரு சமன்பாடு நடக்கும் சரியா? இப்போ சிறுகுடல் எடுத்துக்கொண்டீங்கன்னா, சிறுகுடல்லையும் மோல்டேஸ், சுக்ரேஸ், லக்டேஸ், பெப்டிடேஸ் இவங்களோட பெயர்லயே இருக்குது. இவங்க யார போயிட்டு தாக்குவாங்க. மோல்டேஸ் போயிட்டு என்ன செய்யும்னா மோல்டோஸ் உணவுகளை குளுக்கோஸா மாத்தும். எனக்கு தெரியும், மோல்டோஸ் சொல்றது இருசக்கரைட். இருசக்கரைட்டு அடுத்த எளிய ஒரு வடிவம் ஒரு சக்கரைட். அப்ப மோல்டோஸ் ஒரு வடிவம் ஒரு சக்கரைட்னு சொல்றது குளுக்கோஸ். மோல்டோஸ் எப்படி உருவாகும்? குளுக்கோஸ் மூலக்கூறுகள் ரெண்டு சேர்ந்துதான் சாரி குளுக்கோஸ் மூலக்கூறுகள் ரெண்டு சேர்ந்துதான் மோல்டோஸ் உருவாகும். எனவே மோல்டோஸ குளுக்கோஸா மாத்தும். சுக்ரேஸ் நொதியம் என்ன செய்யும்டா, சுக்ரோஸ் உணவுகள், நீங்க ஏதாவது இனிப்பான உணவுகள் சாப்பிட்டு இருந்தீங்கடா, அதை போயிட்டு அவரு குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாத்துவாரு. அடுத்தது லெக்டோஸ். இப்ப நீங்க ஏதாவது பால் உணவுகள், பால் சார்ந்த உணவுகள் ஏதாவது சாப்பிட்டு இருந்தீங்கடா, லெக்டோஸ் என்ன செய்யும்டா, லெக்டேஸ்ன்ற நொதியம் லெக்டோஸ்ல போயிட்டு குளுக்கோஸாகவும் கெலக்டோஸாகவும் மாத்தும். அடுத்தது பெப்டிடேஸ். பெப்டிடேஸ் என்ன செய்யும்டா, ஆல்ரெடி பல்பெப்டைட்டாக புரத உணவுகள் மாற்றப்பட்டாச்சு. அந்த பல்பெப்டைட் என்ன செய்யும்டா, அமினோ அமிலமா மாற்றும். அமினோ அமிலம் என்று சொல்றது என்னது, புரதத்துல ஒரு 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 சர்க்கரைட், புரதத்துல ஒரு எளிய வடிவம் தான் அமினோ அமிலம். அப்ப நாங்க சாப்பிட்ட சிக்கலான சேதன சேர்வைகள் எல்லாம் இப்ப எப்படியா மாற்றப்பட்டாச்சு, எளிய வடிவத்துக்கு மாற்றப்பட்டாச்சு. இதுவரைக்கும் சொல்லி தந்ததுல ஏதாவது டவுட் இருக்குதா? டீச்சர், மேல அந்த குளம்பாக்கம் அதுக்கு கீழே இலிப்பிட்டுகள் நொதியங்களோட தாக்கம் தானே, அது எந்த நொதியத்தை சொல்லுறாங்க? என்ன பாயிண்ட்? இந்த பாயிண்டா? இதனால் நொதியங்கள் லிப்பிட்டுடன் தாக்கமுறுவதற்கான மேற்பரப்பு அதிகரிக்கின்றதா? எந்த நொதியங்கள்? அந்த என்ன நொதியம்னா இந்த இந்த சதை சாறுல இருந்து வர நொதியம், அதே மாதிரி குடற்சாறுல இருந்து வர நொதியங்கள்.
எல்லா நொதியங்களுமா? எல்லா நொதியங்களும் தான். ஆ, சரியா? மெயினா அந்த லிப்பிட்டோட சம்பந்தப்பட்ட நொதியம் யாரு? லிப்பேஸ். மெயினா அவங்க சொல்றது அந்த லிப்பேஸ் நொதியம் தான். சரியா? அதே மாதிரி இப்ப புரத உணவுகள் வந்திருந்தா இப்ப அவங்களும் இப்ப புரத உணவுகள் வந்து இப்படி குழம்பாக்கப்படுறது இல்ல. சரியா? லிப்பிட் மட்டும்தான் குழம்பாக்கம் நடக்கிறது. மெயினா இவங்க நொதியங்கள்னு சொல்றது இந்த பித்தச்சாறுல இருந்து வர நொதியங்களும் சதையில இருந்து வர நொதியங்களும் தான். சரியா? ஓகே ஓகே. ஓகே சரியா? இப்ப என்ன செய்யப்பட்டாச்சு? உணவு வந்து எல்லாம் சிக்கலான சேதன சேர்வைகள் எளிய சேதன சேர்வையாக மாற்றப்பட்டாச்சு. அதாவது கார்போஹைட்ரேட் எளிய வடிவம்னு சொல்றது ஒரு சர்க்கரை. பாருங்க, எல்லாம் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ்னு மாறியாச்சு. புரதத்தின் எளிய வடிவம் அமினோ அமிலம். லிப்பிட் எளிய வடிவம் என்னது? கொழுப்பமிலமும் கிளிசரோலும். இப்ப சமைப்பாடு அடைஞ்ச இந்த உணவுகள் எல்லாம் என்ன செய்யும்டா? சிறுகுடல்ல தான் வச்சு அகத்துறிஞ்சப்படும். அப்படி அகத்துறிஞ்சப்படுறதுக்காக வேண்டி சிறுகுடல் சில இசைவாக்கங்களை கொண்டிருக்குது. ஒன்னாவது இசைவாக்கம் என்னண்டா? சிறுகுடல் நீளமாகிறது. அடுத்து சிறுகுடல் உட்சுவர் மடிப்புகளை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த உட்புற சுவர்ல விரல் போன்ற வெளிநீட்டங்கள் காணப்படுது. அதாவது அந்த அந்த விரல் போன்ற வெளிநீட்டங்கள் சொல்றது எங்கட கையில பாருங்க, விரல் மாதிரி 5 விரல் இத்தனை. இப்ப இந்த 5 விரலாலே எங்களுக்கு உணவை பற்றி பிடிக்கலாமே. நாங்க சாப்பிட கிட்ட 5 விரலால என்ன செய்வோம்? எங்கட உணவை எடுப்போம். அது மாதிரி தான் இந்த சிறுகுடல் என்ன செய்யும்னா, சமைப்பாடு அடைஞ்சு வர அந்த எளிய சேதன சேர்வைகளை அகத்துறிஞ்சிறதுக்காக விரல் போன்ற வெளிநீட்டங்களை வச்சுக்குது. அந்த விரல் போன்ற வெளிநீட்டங்களுக்கு தான் நாங்க சொல்ற சடைமுலைன்னு. சரியா? இப்ப இந்த சடைமுலையில நுண்சடை முலைகள் காணப்படும். நுண்சடை முலைன்னு சொல்றது பிரஷ் மாதிரி குட்டி 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 சின்ன சின்ன பிரஷ் காணப்படுது. அப்ப அதுவும் என்ன செய்யும்னா இன்னும் ஈஸியாக என்ன செய்யும்? அகத்துறிஞ்சும். அடுத்தது சடைமுலையோட சுவர் வந்து மெல்லியதா காணப்படும். இப்ப பாருங்க, நாங்க சுவாச தொகுதி படிக்கிற டைம் யாரு சுவாச தொகுதியோட இறுதி கட்டமைப்பு என்ன? சுவாச தொகுதியோட இறுதி கட்டமைப்பு என்ன? சின்ன சின்ன பேக்ஸ் வந்துச்சு, அதுலயும் சிற்றறை. சுவாச சிற்றறைகள் நாங்க பார்த்தோம். சுவாச சிற்றறைகளும் எப்படிப்பட்டது? அதுல சுவரும் மெல்லியதுனா அதான் மெல்லியதா இருக்கிறதால என்ன லாபம்? பரவல் மூலம் வாயு பரிமாற்றம் நடக்கும். அது மாதிரிதான் இந்த சடைமுலையோட சுவரும் மெல்லியதா காணப்படும். அடுத்தது சடைமுலைகள்லயும் சிறந்த குருதி விநியோகம் காணப்படும். அந்த குருதி விநியோகம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட உடம்புல எங்க சரி ஒரு வலி வருதா, அப்படி இல்லாட்டி என்ன சரி ஒரு திமுத்துற மாதிரி தானே, நாங்க மிச்ச நேரம் நிலத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு இந்த எலும்பு கிட்ட கால் வந்து திமுட்டும் தானே, அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்னஸ் மாதிரி. அது அப்புறம் கொஞ்சத்துல கரண்ட் எல்லாம் இழுக்கும், தெரியும் தானே? அதுக்கு அது வந்து ஏன் அப்படி நடக்குதுன்னா, எங்களோட உடம்புல வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்துல பிளட் நடக்குது இல்ல, குருதி விநியோகம். அதுக்கு எங்களுக்கு தீமுத்துற அது மாதிரி. அப்போ எங்களோட உடம்பு எல்லா இடத்துலயும் நல்ல சிறந்த குருதி விநியோகம் காணப்பட்டா எல்லா விஷயங்களுமே சீரா நடக்கும். பாருங்க, இந்த சமைப்பாட்டு தொகுதியிலையும் சிறந்த ஒரு குருதி விநியோகம் மிக்குது. சுவாச தொகுதியிலையும் சிறந்த குருதி விநியோகம் மிக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள்லையும் சிறந்த குருதி விநியோகம் காணப்பட வேண்டும். ஓகேயா? சுத்தி சுத்தி தாக்குறதில்லை. இப்படி பட்டன் உத்தரம் முழுக்குது சரியா? ஓகே. அடுத்த விஷயம், நீங்க கிளாஸுக்கு இப்படி ஜாயின் ஆகுற டைம் ஒரு அமைதியான இடத்த சூஸ் பண்ணுங்க. சரியா? நீங்க கிளாஸ்ல இப்ப படிக்கிற டைம் வந்து வேற வேலை செஞ்சு எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்ல. நீங்க வேற எங்க சரி படிச்சு இதை கிளியர் பண்றேன்னா எனக்கு ஓகே. அப்படி இல்லாட்டி உங்களுக்கும் வந்து டிஸ்டர்ப், அடுத்த ஆளுக்கும் டிஸ்டர்ப். சரியா? அப்ப இந்த பாருங்க, இந்த சடைமுலைகள் நுண் சடைமுலைகள் இணை காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த சடைமுலைக்குள்ள 2 விஷயங்கள் காட்டப்பட்டிருக்குது. ஒன்று பிளட், ஒரு சிவப்பு நிறத்துல, ஒன்று நீல கலர்ல, இன்னொன்று ஒரு மாதிரி ஒரு புழு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் காட்டப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன சொல்ற? பாட்கலன்கள். சரியா? இந்த சடைமுலைகளுக்குள்ள பாட்கலன்கள் காணப்படுது. சரியா? பாட்கலனை சுத்தி தான் இது குருதி மயிர்துளை குழாய்கள் காணப்படும். சரியா? இப்ப நான் சொன்னேன் சமைப்பாட்டுல இந்த எளிய வடிவம் எல்லாம் என்ன செய்யப்படும்டா? மெயினா அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கனியுப்புக்கள், அடுத்தது இந்த குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட்டுகள். சரியா? குளுக்கோஸ், கெலக்டோஸ், ஃப்ரக்டோஸ், கார்போஹைட்ரேட் இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் எல்லாமே இந்த குருதி மயிர்துளை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படும்.
ஒன்றை தவிர, அதாவது லிப்பிட் கொழுப்பமிலம் கிளிசரோல் மட்டும் என்ன செய்யப்படும்டா இந்த பாட்கலனால அகத்துறிஞ்சப்படும். ஓகேயா? இது எக்ஸாம்ல கேட்டு வந்துக்குது. பாட்கலனினால அகத்துறிஞ்சப்படுற பதார்த்தங்கள் என்னன்னு. அது வந்து லிப்பிட் அதாவது ஒரு எளிய வடிவத்தை மட்டும்தான் என்ன செய்யும், அகத்துறிஞ்சும். ஓகேயா? அப்படியே அகத்துறிஞ்சு அதெல்லாம் என்ன செய்யும்னா எங்களோட குருதி சுற்றோட்ட தொகுதியோட கடத்தப்படும். குருதி சுற்றோட்ட தொகுதியில கடத்தப்பட்டதுக்கு பிறகு மெயினா எங்களுக்கு வந்து குளுக்கோஸ் தான் வந்து சேரும். சரியா? இப்ப இந்த குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் எல்லாம் என்னவா சேரும்னா, இப்ப அவங்க எல்லாம் சக்தியை தரக்கூடிய பதார்த்தங்கள் தானே. நீங்க உங்களோட கிரேட் 10ல யூனிட் 1ல படிச்சுக்கிறீங்க. பிரதான சக்தி முதல் என்ன? பிரதான சக்தி முதல் உடனே எங்களை சக்தியை தரது யாரு? சூரியன். பிரதான சக்தி முதல் என்ன? கார்போஹைட்ரேட். சரி, நான் கேட்ட உங்களோட சமைப்பாட்டோட, அதாவது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் மாதிரி இன்னொன்று கேள்வி, அதிக அளவு சக்தியை தரது யாரு? மாப்பொருள். அடிப்பேன் மாப்பொருள் அடி. அதிக அளவு சக்தியை தருது நான் படிச்சு தரேன்னு சொல்லி தந்தேன். சக்தியை தரக்கூடிய 2 பதார்த்தங்கள் இருக்குது, கார்போஹைட்ரேட், லிப்பிட், புரதம். இவங்க எல்லாமே சக்தியை தான் தருவாங்க. சரியா? அதுல அதிக அளவு சக்தியை தரது லிப்பிட். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லிப்பிட் தான் அதிக அளவு சக்தியை தரும். ஆனா எங்களோட உடம்புக்கு 1வது சக்தியை தரது குளுக்கோஸ். சரியா? குளுக்கோஸுக்கு அடுத்ததா தான் புரதம். லிப்பிடுக்கு அடுத்ததா தான் புரதம். சரியா? அப்ப இப்ப உடம்புல வந்து இப்ப எல்லா அகத்துறிஞ்சப்பட்ட எல்லா பதார்த்தங்களுமே குளுக்கோஸாக தான் மாற்றப்பட்டது. சரியா? இப்ப குளுக்கோஸாக மாற்றப்பட்டதுக்கு பிறகு இப்ப என்னோட உடல் இயங்குறதுக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து இப்படி தொடர்ந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் என்ன செய்யப்படும்டா கிளைகோஜனாக மாற்றப்பட்டு எங்களோட தசைகள் அதே மாதிரி ஈரல் எல்லாம் சேமிக்கப்பட்டு வைக்கும். இப்ப நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க இல்லாட்டி மிச்ச நேரம் பசியில இருக்கிறீங்கன்னா அந்த டைமுக்கு என்ன செய்யப்படும்னா சேமிக்கப்பட்ட இந்த கிளைகோஜன் என்ன செய்யப்படும், திரும்ப குளுக்கோஸாக என்ன செய்யப்படும், உடைக்கப்பட்டு திரும்ப சக்தியை தரும். அப்ப இதுதான் எங்களோட உடம்புல நடக்கிற ப்ரொசீஜர். விளைச்சா? அவ மெயினா இந்த சிறுகுடலா நடக்கிற செயற்பாடு என்ன? மெயினா நடக்கிறது என்ன? அகத்துறிஞ்சக்கூடிய செயற்பாடு. அதாவது பதார்த்தங்கள் என்ன செய்யும், நாங்க சாப்பிடுற சாப்பாட்டு வைக்கிற போசனை பதார்த்தங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், சிறுகுடல்ல தான் அகத்துறிஞ்சப்படும். செஞ்சப்படும். இப்ப நீங்க யோசிக்கலாம் பெருங்குடல். சரியா? இப்ப உணவு வந்து வாய்க்குழி, தொண்டை, அடுத்தது என்னது, களமாவாதனாலயா? களம். களம், அதுதான் சரி. அப்போ சரி, களம். அது போற இறைப்பையில முன் சிறுகுடல். இப்ப என்ன செய்யப்படும்டா, சிறுகுடல்ல அகத்துறிஞ்சப்படாத பதார்த்தங்கள் எல்லாமே பெருங்குடலுக்கு வந்து சேரும். சரியா? இந்த சிறுகுடல மாதிரி பெருங்குடல் நீளமானது இல்ல. பெருங்குடல் வந்து 1.5 மீட்டர் தான் நீளம். சரியா? இப்ப என்ன செய்யப்படும்டா, இந்த பெருங்குடல்லையும் ஒரு ஏரியா இருக்குது. சரியா? ஒவ்வொரு ஏரியானா இது வந்து இதுக்கு சொல்ற ஏறும் குடல், இதுக்கு இடையானது இது இறங்கும், அடுத்தது சிக்மா, அதுக்கு அடுத்ததுதான் நேர்குடல். சரியா? இப்ப நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்ல. நீங்க என்ன செய்ய, பெருங்குடல்னு ஞாபகம் வச்சுக்கொண்டாலே பெரிய விஷயம். இப்ப இந்த பெருங்குடல் எதுல ஆரம்பிக்கும்டா, குருட்டு குடல்ல ஆரம்பிக்கும். இதுக்கு சொல்ற குருட்டு குழல்னு தந்திக்கிறாங்க. இது குருட்டு குழல் இல்ல, குருட்டு குடல். சரியா? குருட்டு குடல்ல தான் யாரு காணப்படுறா, குடல் வளரி காணப்படும். இதுக்கு சொல்ற குடல் வளரி. இப்ப இந்த குடல் வளரி எங்களுக்கு தேவையா? தேவையா? என்னத்துக்கு தேவை? இந்த குடல் வளரிக்கு தொழில் எதுவும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப எங்க உடம்புல வந்து சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கப்பட்டிருக்கு. சரியா? எக்ஸ்ட்ரா வைக்கப்பட்டிருக்குதுன்னா என்னது, மூளை மாதிரியா? மூளை எக்ஸ்ட்ரா வைக்கப்பட்டு இதெல்லாம் தேவைக்கு வைக்கப்படுகிறதா? மூளை தேவைக்கு வைக்கப்படுகிறது. சரியா? எக்ஸ்ட்ராவா வைக்கப்பட்டிருக்கிற விஷயம் தான் இந்த குடல் வளரி. அடுத்தது வந்து என்னன்னா, எங்கட கால்ல வந்து அந்த முழங்காலுக்கும் எங்கட பாதத்துக்கும் இடையில இருக்கிற தசைகள். சரியா? தசைகள்ல எல்லாமே இல்ல, அதாவது முன்பக்கம் வைக்கிற, நீங்க உன கையால உன காலை பார்த்தா விளங்கும், முன்னுக்கு ஒரு போனோட்டு பிடிபடும் தானே, அந்த போனோட வார அந்த தசைகள் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை அதே மாதிரி தொடையில உன முன்பக்கம் வைக்கிற தசைகள் எக்ஸ்ட்ராவா இருக்குது. இப்ப ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்டென்ட் ஏதாவது நடந்து உங்களோட ஏதாவது உடம்புல
என்ன சரி பார்ட்ஸ் வந்து அதாவது சிலவங்களுக்கு சதையெல்லாம் வெளியே வந்து அப்படி ஒரு சீரியஸான ஆக்சிடென்ட் டைமுக்கு அந்த இடத்துல நீங்க திரும்ப மசில் ஏதாவது தசைகள் ஏதாவது பொருத்தணும்னா இங்கே எடுத்து பொருத்தலாம். அதே மாதிரி ஹார்ட் சர்ஜரி செய்யறவங்க கண்டிக்கிறீங்களா? ஹார்ட்ல வந்து பிளாக் ஏதாவது வந்ததுக்கு பிறகு கால்ல இருந்து இதை எடுத்தேன்னு சொல்லுவாங்க, நரம்பு எடுத்தேன்னு சொல்லுவாங்க. கண்டு இல்லையா? கேள்விப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள காலை பேத்து பாருங்க. அவங்கள காலில் என்ன செஞ்சாங்க, நரம்பு எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு சின்ன குருதி குழாயோட தான் எடுத்துப்பாங்க. சரியா? அப்ப இந்த இது இந்த இந்த குடல் வளரின்னு சொல்றது எங்களுக்கு ஒரு தேவையில்லாத பதார்த்தம். இப்ப நான் சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற ஏதாவது நச்சு பதார்த்தங்களோ அல்லது அந்த தேவையில்லாத கழிவுகளோ, மெயினா நகம், முடி இதெல்லாம் சிலவங்க சாப்பிடுவாங்களே. அப்ப சாப்பிட்டு அந்த மாதிரி பதார்த்தங்கள் என்ன செய்யும்னா இது குடல் வளரில சேர தொடங்கும். அப்ப இந்த குடல் வளரில சேர தொடங்கினா இது என்ன செய்யும்டா அப்படியே வீங்கும். வீங்கி சிலவங்களுக்கு வெடிக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அதெல்லாம் டேஞ்சர். இதத்தான் நாங்க சொல்றேன் எப்பெண்டிக்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பெண்டிசைட்டிஸ். ஓ ஓ கொடை வெட்டி வீசினு சொல்லுவாங்க. அப்ப இந்த பேர் தான் எப்பெண்டிக்ஸ். எப்பெண்டிக்ஸால வர அந்த நோய்க்கு தான் சொல்றேன் எப்பெண்டிசைட்டிஸ். சரியா? அப்ப இது வந்து தொற்றுக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது. அடுத்த விஷயம், இந்த பெருங்குடல்ல மெயினா என்ன நடக்குறேன்டா, சிறுகுடல்ல அகத்துறிஞ்சப்படாத பதார்த்தங்கள் எல்லாம் என்ன செய்யும்டா பெருங்குடலுக்குள்ள வச்சு அதாவது கழிவாக மாற்றப்படுற வேலை தான் நடக்கிற. பெருங்குடல்ல வந்து மெயினா வந்து என்ன செய்யும்டா அது வந்து நீரை உறிஞ்சிற செயற்பாடு செய்யும். அதாவது தேவையில்லாத அதாவது இப்ப வந்திக்கிற சிறுகுடல்ல இருந்து வந்த பதார்த்தங்கள்ல நீர் காணப்படும் தானே. அப்ப அந்த நீர் வந்து இப்ப உடலுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா அந்த நீர் எல்லாம் என்ன செய்யும்னா உறிஞ்சி இவர் என்ன செய்வாரு, அத கழிவாக மாத்தி கொண்டிருக்கிற வேலையை செய்வாரு. இப்ப இந்த பெண்குடல்ல இருந்து அதாவது அந்த சமைப்பாடு அடையாத பதார்த்தங்கள் மேற்குடலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மலம் வந்து ஏன் மஞ்சள் நிறமா காணப்படுதுண்டா, அதாவது பித்தம் இதோட கலக்குறதால தான். விலங்கல்ல சவுண்ட் கேக்குது இல்ல? இப்ப கேக்குதா? ஓ இப்ப கேக்குது. ஓகே. ஓகே. அப்ப இந்த மலம் வந்து ஏன் மஞ்சள் நிறமா காணப்படுதுன்னா இந்த மலத்தோட பித்தத்தோட நிறப்பொருட்கள் கலக்கிற டைம் தான் அது மஞ்சள் நிறமா மாறுற. சரியா? இப்ப சமைப்பாடு அடையாத பதார்த்தங்கள், நுண்ணங்கிகள், உணவு கால்வாயில இருந்து அகன்ற மேலணி கலங்கள், அதாவது இப்ப எங்கட மலம் வெளியே வர்ற டைமுக்கு அதுல வந்து இப்ப எங்கட உணவு கால்வாயோட சுவர்ல இருக்கிற அந்த கலங்களும் சில டைம் வரும். சரியா? அந்த கலங்கள், சீதம் இதெல்லாம் என்ன செய்யும்டா குதத்தின் மூலம் என்ன செய்யப்படும், வெளியேற்றப்படும். அப்ப இதுதான் எங்களோட டோட்டலான சமைப்பாடோட தொடர்புடைய விஷயங்கள். விளங்கிச்சா? ஓ கலை பொருளா திருப்பி கேக்குது இல்ல? கொஞ்சம் வருங்க. மலம் ஒரு கழிவு பொருளா? இல்ல 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 இல்ல. மலம்னு சொல்றது என்னன்னா சமைப்பாடு அடையாத பதார்த்தங்களை தான் நாங்க சொல்றேன் மலம். சரியா? ஓகே. இப்ப நான் கொஞ்சம் கேள்வி கேட்கவா? உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையான்னு செக் பண்ணுவோமா? ஓகே. இப்ப இந்த படத்தை பார்த்து விடைய சொன்னீங்கன்னா சரி. எங்கட வாய்க்குழியில எத்தனை சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுது? 3. மூச்சுக்குழல் வாய் மூடிட தொழில் என்ன? சாப்பிட்டு உணவுகள் வந்து வாதநாளி போகாம தடுக்கிறது. சுவாச பாதைக்குள்ள செல்வதை தடுக்கும். அடுத்து சொல்லுங்க, வாய்க்குழியில சுரக்கப்படுற மெயினான நொதியம் என்ன? அமைலேசு. அமைலேஸ் அல்லது டயலின். அது என்ன செய்யும்? மாப்பொருள மோட்டோசா உடைக்கும். ஓகே. இரைப்பையில சுரக்கப்படுற பதார்த்தங்கள் என்ன? பெப்சின், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நீர். நீர்.
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தொழில் என்ன? பெப்சினை இயங்க வைக்கிறது. பெப்சினை தொழிற்பட வைக்கிறது. அடுத்து சொல்லுங்க, பெப்சின் வேலை என்ன? பெப்சின் வேலை வந்து புரத சமிபாடு. புரதங்களை வந்து பல்பெப்டைடுகளை உடைக்கிறது. மாத்திரம். ஓகே. அடுத்தது பித்தத்தை சுரக்கிறது யாரு? பித்தப்பை. ஈரல். அப்ப ஈரல். பித்தப்பையோட தொழில் என்ன? பித்தப்பையோட தொழில் என்ன? சேமிக்கிறது. சரியா? பேர் தான் பித்தப்பை, ஆனா அவர் பித்தத்தை சுரக்க மாட்டாரு. ஜஸ்ட் அது ஒரு கிச்சன்ல நாங்க ஸ்டோரிங் பேக் மாதிரி. சரியா? அப்ப அது ஒரு பித்தத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கும், அவ்வளவுதான். அடுத்து சொல்லுங்க, இறைப்பையில இருந்து உணவு எங்க போகும்? சிறுகுடலுக்கு. முன் சிறுகுடல். முன்குடல் யாரெல்லாம் வந்து கலக்குறாங்க? சதையில இருந்து வர சதைச்சாரும், அதே மாதிரி பித்தப்பையில இருந்து வர பித்தச்சாரும். சரி. அடுத்தது சிறுகுடலோட தொழிற்பாடு என்ன? பதார்த்தங்கள் வந்து அகத்துறிஞ்சிருது. அப்படி மொட்டையா சொன்னீங்கன்னா மார்க்ஸ் கிடைக்காது. என்ன சொல்லணும்? உணவை அகற்றுறிஞ்சு. சமன்பாட்டுக்கு, அதாவது உடலுக்கு தேவையான சமன்பாட்டுல இருந்து கிடைக்கிற பதார்த்தங்களை அகத்துறிஞ்சோம். பாட்கள் என்ற தொழிற்பாடு என்ன? லிப்பிட்டுகள் அகத்துறிஞ்சது. யாரு லிப்பிட்? யாரு? கொழுப்பமிலத்தையும் கிளிசரோலையும். ஓகே, பாஸ் பேப்பர் செய்வோம், அப்ப உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க பார்ப்போம் எங்களோட சமன்பாட்டு தொகுதியோட தொடர்புடைய நோய்கள். ஒன்னாவது இரைப்பை கெஸ்ட்ரைட்டிஸ். அதாவது இது வந்து ஏன் வரும்னா, எங்களோட இரைப்பையில இருக்கிற அந்த நான் சொன்னதான இரைப்பையில 4 வகையான சுவர் காணப்படுது. அதுல ஒரு படை தான் சீதப்படைன்னு சொல்லுவாங்க. சரியா? இது சீதப்படை அரிப்புக்குட்பட்டு வீங்கிறது தான் இரைப்பை அழற்சி. நார்மலா அரிப்புக்குட்பட்டு. சொல்லுங்க. மனித சமன்பாட்டு செயல்முறையில பங்கெடுக்கின்ற சமன்பாட்டு தொகுதியின் அங்கமாக கருதப்பட சுரப்பிகளை வேண்டா அந்த உமிழ்நீர் சுரப்பி அது வள டீச்சரும். இரைப்பை வளர்ச்சின்னு சொல்றது என்னன்னா, இரைப்பையில இருக்கிற சீதப்படை வந்து அரிப்பிற்குள்ளாகிறது. இப்ப இந்த சீதப்படை சும்மா அரிப்பிற்குள்ளாகுமா? என்ன காரணமாய்க்கும்? மெயினா இந்த அரிப்பிற்குற வேலை யாரு செய்யற? என்ன அமிலம் செய்யும்? யார் அது? வண்ணமிலம். HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் இந்த இரைப்பை அழற்சிக்கு காரணம். சரியா? என்ன நடக்கும்டா, இப்ப நீங்க ஒருவேளை மிச்ச நேரம் பசியில இருந்தீங்கடா, அப்படி இல்லாட்டி நீங்க வந்து அதாவது அதிக பொதுவா வந்து ஸ்மோக் பண்றவங்க, ஆல்கஹால் யூஸ் பண்றவங்களுக்கு தாராளமா கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். அடுத்தது நைட்டுக்கு சிலர்கள் மிச்ச நேரம் லேட் ஆகி தூங்குவாங்க, அவங்களுக்கும் சில வேளை கெஸ்ட்ரைட்டிஸ் வர. அடுத்து வந்து கூட எண்ணெய் தன்மையான உணவுகள், அடுத்தது கூட காரமான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா கெஸ்ட்ரைட்டிஸ் வரும். அடுத்தது மன அழுத்தம்னு சொல்றது ஸ்ட்ரெஸ்ல. இப்ப நீங்க எக்ஸாம் டைமுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது அல்லது வேற ஏதாவது பிரச்சனைல நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த கெஸ்ட்ரைட்டிஸ் வரும். இந்த கெஸ்ட்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களோட இரைப்பையில ஒரு கடுமையான வலி வரும். அதாவது பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு வலி ஒன்று வரும். சரியா? இப்ப இந்த டைமுக்கு நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்வாங்க பொதுவா வீட்டுல கெஸ்ட்ரைட்டிஸ் வந்தா? கெஸ்ட்ரைட்டிஸ் சீக்கிரமா சொல்லுங்க பாப்போம், என்ன செய்யலாம்? டக்குன்னு ஒரு கிளாஸ்ல மில்க் ஊத்தி தருவாங்க, தெரியுமா? நான் பேசிட்டு யோகட் தருவாங்க. யோகட் எல்லாம் கொடுப்பாங்க. என்ன காரணம்? அந்த அமிலத்தை நடுநிலைப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்க? ஒரு மூலம், மில்க்ன்றது சொல்றது என்னது? ஒரு மூலம். சரியா? அப்ப அப்படி மெக்னீசிய பால் எல்லாம் மிக்குது, பார்மசில எல்லாம் நிறைய மருந்துகள் எல்லாம் மிக்குது. இப்ப நார்மலி O level வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் வராது, கெஸ்ட்ரைட்டிஸ் எல்லாம் வராது. A level ஸ்டார்ட் ஆயினோடனே நார்மலா இதெல்லாம் வரும். சரியா? எனவே இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாயிருங்க. சாப்பிடுங்க டைமுக்கு. இதை நீங்க தான் என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். சரியா? கெஸ்ட்ரைட்டிஸ் கூடினா நல்லா வாமிட் போகும், சிலவங்களுக்கு நல்லா ப்ளீட் ஆகும்.
அந்த வொமிட்டோட சேர்த்து ப்ளீடிங் ஆகும். சரியா? அடுத்த மெயினான பிரச்சனை மலச்சிக்கல். மலச்சிக்கல்னு சொல்றது என்னன்னா, இப்ப எங்கட அந்த சமிபாட்டு தொகுதியில இப்ப பெருங்குடல்ல எங்கட சமன்பாடு அடையாத பதார்த்தங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருந்தானே. இப்ப அந்த பதார்த்தங்கள்ல இருந்து இப்ப சரி அந்த அந்த மலம்னு சொல்றது வந்து எப்பவுமே அதுக்கு என்ன சொல்றது பகுதி திண்மமா தான் காணப்படும். பகுதி திண்மம்னு சொல்றது செமி சொலிட், அதாவது கொஞ்சம் மிச்சமே திண்மம் இல்ல, மிச்சமே திரவமும் இல்ல, ஒரு அது திண்மத்துக்கும் திரவத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைமையில தான் நிற்கும். இப்ப நீங்க மலச்சிக்கல் மெயினா வரதுக்கு ரீசன் இது. ஒன்னாவது டைமுக்கு வாஷ்ரூம் போகாம இருக்கிறது. சரியா? அப்படி வாஷ்ரூம் வந்தாலும் நீங்க அதை டிலே பண்றது. அப்படி இல்லாட்டி இந்த மலச்சிக்கல் வந்து இதாலையும் வரும். அதாவது குடல் காய்றன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல இருக்கிற நீரெல்லாம் அகத்துறிஞ்சு மலம் வந்து திண்ம நிலைக்கு மாறினதுக்கு பிறகு உடம்புல இருந்து வெளியேற்றுறது கஷ்டமாயிக்கும். அது வந்து இறுகி கொண்டிருக்கும். சரியா? அடுத்தது நார்ச்சத்துள்ள பதார்த்தங்களை நீங்க குறைவா சாப்பிடுறது. இது எல்லாமே மலச்சிக்கலுக்கு காரணம். சரியா? மெயினா நார்த்தன்மையான பதார்த்தங்கள் உணவுகளை சாப்பிடாம வைக்கிறது. நார்த்தன்மையான உணவுகள்னா என்ன? கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். மாங்காய். மாங்காய். வேற? போஞ்சி, பீர்க்கங்காய், அதெல்லாம் எதுல எல்லாம் உங்களுக்கு நார்கள் எடுக்கலுமோ அதெல்லாம் நார்த்தன்மையான உணவுகள். சரியா? அவரைக்காய். அவரை 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 அதெல்லாம் ஓகே. அடுத்தது வந்து கீரைகள் டீச்சர், விலங்கல கீரைகள் கீரையெல்லாம் வரும். ஆனா நார்த்தன்மைன்றதுக்கு நாங்க கீரையை சேர்க்கறது இல்லை. சரியா? நார்னு சொல்றது இப்ப நீங்க போஞ்சில எல்லாம் உங்களுக்கு உரிச்சு எடுக்கலாம். கண்டிக்கிறீங்களா? நார் மாதிரி நீட்ட ஒரு இது, அதுதான் சொல்ற நார். அடுத்து வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறது. சரியா? இதெல்லாம் வந்து மலச்சிக்கலுக்கு மெயினான காரணம். சரியா? மலச்சிக்கல் வந்து வராம நீங்க என்ன செய்யணும்? கவனமா பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு நீங்க தான் என்ன செய்யணும்? உங்களோட உணவோட பேட்டர்னை நீங்க என்ன செய்யணும்? சரியா மெயின்டைன் பண்ணணும். சரியா? இந்த மலச்சிக்கல் அடுத்த கட்டம் தான் மூலவியாதின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க மலம் வந்து இப்ப ஆல்ரெடி அதுல நீரெல்லாம் எதுவுமே இல்லாம அது திண்ம நிலைக்கு மாறினதுக்கு பிறகு கடுமையா அதை நீங்க ட்ரை பண்ணி வெளியே போறதுக்கு, சரியா? வெளியே நீங்க அனுப்ப ட்ரை பண்ற டைம் என்ன செய்யும்னா அங்கனைக்கு ஈக்கிற அந்த குதத்துல ஈக்கிற சின்ன சின்ன இலையங்கள் எல்லாம் என்ன செய்யும்னா சில டைம் அவங்க ரப்சர் ஆகுவாங்க. ரப்சர் ஆகினா அதுல இருந்து என்ன செய்யும்? பிளட் வரும். அதைத்தான் நாங்க சொல்ற மூலவியாதின்னு. சரியா? அடுத்தது நெருப்பு காய்ச்சல். நெருப்பு காய்ச்சல்னு சொல்றது என்னன்னா, நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயோ அல்லது மெயினா மாசடைந்த நீர்ல நீந்துதல். பாய்ஸ் மெயினா ஸ்விம்மிங் பூல் போவாங்க தானே. ஒரு ரிசர்ச் சொல்லுது என்னன்னா, ஸ்விம்மிங் பூல்ல வந்து 78 விதமான யூரின் காணப்படுதுதான். சரியா? நான் சொல்லல, ஒரு ரிசர்ச் சொல்லுது. எனவே ஸ்விம்மிங் பூல் போனீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த தண்ணி வந்து எப்பவுமே கிளீனா இல்ல. சரியா? அப்ப அது மாசடைந்த நீர்ல நீந்துதல் அல்லது குளித்தல் அந்த டைமுக்கு என்ன செய்யும்னா வாய் வழியாக பாக்டீரியாக்கள் போகும். வாய் வழியாக மட்டும் இல்ல, எங்களோட உடல்ல இப்ப திறந்த பாதைகளுக்கு தானே பொதுவா எங்களோட இனப்பெருக்க தொகுதியோட சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து என்ன செய்யும்? திறந்த பாதையில அந்த மாதிரி அதுக்குள்ள என்ன செய்யும்? பாக்டீரியாக்கள் போகலாம். அப்படி பாக்டீரியாக்கள் போனுச்சுன்னா அது என்ன செய்யும்னா அது வந்து என்ன செய்யும்? எங்கள்ட்ட மெயினா எங்கட எஃபெக்ட் பண்ணது எங்கட சமன்பாட்டு தொகுதிய. அப்படி சமன்பாட்டு தொகுதியை எஃபெக்ட் பண்ணி எங்களுக்கு தலைவலி, அதே மாதிரி வயிற்றுளைச்சல், சிலவங்களுக்கு வயிற்று அதுக்கு என்ன சொல்ற வயிற்றோட்டமும் ஏற்படும். சரியா? இப்ப இதெல்லாம் வந்து நெருப்பாய்ச்சல். சொல்லுங்க. சில பிளேஸ்ல இருக்குது தானே அந்த ஸ்விமிங் பூல்ல என்னமோ கெமிக்கல் போட்டு வைப்பாங்க, யூரின் போனா அது கலரா மாறிடும். ஓ ஓ அதுவலும் இருக்குதானே சில பிளேஸ் உள்ள ஸ்விமிங் பூல்ல. அதால என்னமோ இது ஒன்று தானாமே எஃபெக்ட் உண்டாகுறாமே உடம்புக்கு. மேபி இருக்கலாம். சரியா? நான் ரெக்கமெண்ட் பண்ணல ஸ்விமிங் பூல் போறது. அது சரியா மெயின்டைன் பண்ற இடம்னா ஓகே, மத்தபடி சொல்லலாம். இது வந்து மெயினா வர்றது பாக்டீரியாக்களால தான். சரியா? அது மாசடைந்த நீரை ஒன்று நீங்க குடிக்கிறதால அல்லது மாசடைந்த உணவை நீங்க சாப்பிடுறதால தான் மெயினா இது ஏற்படும். அப்ப இந்த டைம்க்கு என்ன செய்வாங்கன்னா உங்களோட மலத்தை தான் இவங்க என்ன செய்வாங்க? ஒண்ணு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, இல்லாட்டி ஸ்டூல் டெஸ்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலத்தை சோதனை செய்யற யூரின் டெஸ்ட் மட்டும் இல்ல, மலத்தை சோதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்தா. அடுத்தது வயிற்றோட்டம். வயிற்றோட்டம் வைரஸ் அல்லது பாக்டீரியாவால் அல்லது ஒட்டுண்ணிகளால் ஏற்படலாம். இது என்ன செய்யும்னா அதாவது எங்களுக்கு தெரியும் மலம் வந்து திரவ நிலையில வெளியேற்றப்படும். அப்ப இந்த டைமுக்கு நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓவரா உங்களுக்கு டயரியா
லூஸ் மோஷன் போனுச்சுன்னா நீங்க வந்து என்ன செய்யணும், ஹாஸ்பிட்டல் போகணும். அதை கணக்கெடுக்க வைக்க வேணும். ஏன்னா வயிற்றோட்டம் போற டைமுக்கு எங்களோட உடம்புல இருந்து பெரும்பாலான நீர் வெளியாகும். நீர் வெளியாகிச்சுன்னா எங்களுக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும். டீஹைட்ரேஷன் சொல்றது அந்த தண்ணி நீங்க மிச்ச நேரம் குடிக்காம இருட்டையும் உடம்பு வந்து அந்த வயிற்றோட்டம் போற டைமுக்கு நீர் மட்டும் இல்ல, என் உடம்புல முக்கியமா இருக்க வேண்டிய சில எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. முக்கியமான பிளட்ல இருக்க வேண்டிய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் போகும். எனவே அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். வயிற்றோட்டம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், கொதித்தண்ணி நீரை பருகணும். அடுத்தது உணவு வந்து சுத்தமா இதா இல்லைன்னு செக் பண்ணிக்கொள்ளணும். தெருக்கல்ல திறந்து வைக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் எடுக்கிறது. அடுத்தது மாசடைந்த நீரால கழுவப்பட்ட கீரை வகைகள் உட்கொள்றது தவிர்க்கணும். அடுத்தது மலம் கழித்த பின் நன்றாக என்ன செய்யணும், கைகளை சவர்க்காரமிட்டு கழுவணும். அடுத்தது நெருப்பு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுதல். டைஃபாய்டு எல்லாத்துக்கும் இல்ல, ஆனா இந்த டிசீஸ் வந்தா இது எடுப்பாங்க. அடுத்தது வயிற்றோட்டம் காரணமாக நீரிழப்பு ஏற்பட்டு மரணம் ஏற்படலாம். எனவே அதிக அளவு நீர் பருகுவதுடன் வைத்தியரை அணுக வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். வீட்டுல யாருக்கு சரி நல்லா லூஸ் மோஷன் போய்த்து கொண்டிருக்குதுன்னா நீங்க பாத்து கொண்டிருக்க வேணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. காஃபி ஒன்று குடிச்சு அப்படி நிக்கலன்னா என்ன செய்யுங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போறது நல்லது. ஓகேயா? இப்ப இதுதான் உங்களோட சமன்பாடு தொகுதியிட சமரி. ஏதாவது டவுட் இதா, ஏதாவது கேட்கணுமா? இல்ல டீச்சர். ஓகே, நான் தந்த அந்த பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி செய்யுங்க. சரியா? செஞ்சு போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சரியா? நான் இப்ப அடுத்த சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்றேன். அடுத்தது என்னது, என்ன தொகுதி? சமன்பாடு தொகுதி பார்த்தாச்சு. அடுத்தது கழிவகற்றும் தொகுதி. சரியா? பிரேக் வேணுமா? ஓகே, நான் ஒரு 3 நிமிஷம் பிரேக் தரேன். நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சு திரும்ப ரிஃப்ரெஷ் ஆகுங்க. சரியா? நான் சும்மா கேக்குறேன், ஒவ்வொரு நாளும் நீங்க சயின்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஒதுக்குறீங்க? ஒரு யூனிட் படிச்சு முடிக்கிற மாதிரி. ஓகே, ஒரு யூனிட்டை படிச்சு முடிக்கிற மாதிரி. நான் சும்மா ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு இப்போ கிரேட் 10ம் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கொள்ளணும், கிரேட் 11ம் ரிவிஷன் பண்ணிக்கொள்ளணும். கிரேட் 10 வந்து உங்களுக்கு அடிக்கடி மறக்கும். சரி, இப்போ உதாரணமா இப்போ செகண்ட் டைம் வந்துச்சுன்னா நீங்க வந்து கிரேட் 10 ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி கிரேட் 11 ஃபர்ஸ்ட் டைம், கிரேட் 11 செகண்ட் டைம், இவ்வளவு ஒரு போர்ஷன் வரும் தானே. இப்போ ஒரே நாள்ல உங்களுக்கு படிச்சு முடிக்கலாம். நீங்க என்ன செய்யணும்டா, சும்மா என்ன பர்சனல் அட்வைஸ், மார்னிங் டைம்ல ஒரு 15 மினிட்ஸ், 15ஓ ஒரு 20 மினிட்ஸோ ஸ்கூல் போறதுக்கு முன்னுக்கு கிரேட் 10ல ஒவ்வொரு யூனிட்டா ரிவைஸ் பண்ணி கொண்டு வாங்க. இன்றைக்கு நான் யூனிட் 1 பார்க்க போறேன் 20 மினிட்ஸ்ல, நாளைக்கு யூனிட் 2. அப்போ ஒரு 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 நார்மலா நீங்க ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போர்ஷனை ரிவைஸ் பண்ணலாம். விளைஞ்சா சும்மா ஒரு புக்கை சரி நீங்க திருப்பி பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த
இப்ப எக்ஸாம்னு சொல்றது என்னன்னா, இப்ப நாளைக்கு நீங்க படிச்சு, இப்ப நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நீங்க படிச்சு செய்யறது இல்ல எக்ஸாம். நீங்க இத மாதிரி செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுவா படிக்கிற விஷயங்கள் உங்களோட நீண்ட காலம் லாங் டேர்ம் மெமரிக்கே போகும். இப்ப எக்ஸாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கூலா எக்ஸாம ஹேண்டில் பண்ணலுமா இருக்கும். சரியா? முக்கியமா கிரேட் 10 நீங்க அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கொண்டே வாங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ். மார்னிங்க்கு நல்லா ஃப்ரெஷ் ஆயிக்கும். அப்ப பயோ ஆயிக்கட்டும், கெமிஸ்ட்ரி ஆயிக்கட்டும், அப்படி எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? ஓகே. ஓகே. சரி, அப்ப நாங்க கழிவாற்றும் தொகுதியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு ஃபேக்டரியில ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி செய்ய போறாங்க. சரியா? இப்ப அந்த உற்பத்தி செய்யற டைம் எனக்கு சொல்லுங்க. இப்ப ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட் மட்டுமா வெளியே வரும், இல்லாட்டி அதுல இருந்து ப்ராடக்ட் செய்ய கிட்ட வந்து கழிவு பதார்த்தங்களும் உருவாகுமா? ஃபைனலா கழிவு பதார்த்தங்கள் உருவாகும். கழிவு பதார்த்தங்களும் உருவாகும். ஏன்னா அது மாதிரி இப்ப நாங்க சமன்பாட்டு தொகுதியில இப்ப நாங்க சாப்பிடுறது மெயினா எங்க உடலுக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்றதுக்காக. இப்ப இந்த சமன்பாடு நடக்கிற டைமுக்கு சமன்பாடு மட்டும் இல்ல, அதுக்குதான் சொல்றாங்க அனுசேஃபம். அதாவது எங்களோட உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய எல்லாவித உயிர் ரசாயன செயற்பாடுகளுக்கும் நாங்க சொல்ற அனுசேஃபம் உண்டு. அனுசேஃபத்துல உட்சேப தாக்கங்களும் மிகுது, அவசேப தாக்கங்களும் மிகுது. இப்ப இந்த அனுசேஃபம் நடக்கிற டைம் என்ன நடக்கும்டா, எங்களோட உடம்புல தேவையற்ற பதார்த்தங்களும் உருவாக்கப்படும். அந்த அனுசேப செயற்பாடுகளின் போது உருவாக்கப்படுற தேவையற்ற பதார்த்தங்களை எங்களோட உடம்புல இருந்து வெளியே, அந்த தேவையற்ற பதார்த்தங்களுக்கு தான் நாங்க சொல்ற கழிவு பதார்த்தங்கள். அந்த கழிவு பதார்த்தங்களை எங்களோட உடல்ல இருந்து அகற்றப்படக்கூடிய செயல்முறை தான் கழிவகற்றல். ஓகேயா? விளங்கிச்சா? அப்ப கழிவாற்றும் தொகுதி செய்யற வேலை என்னன்னா, அனுசேபத்தின் போது உருவாக்கப்படுகின்ற கழிவு பதார்த்தங்களை உடல்ல இருந்து அகற்றப்படக்கூடிய செயல்முறை. இப்ப எக்ஸாம்பிள், அனுசேபத்துக்குள்ள இப்ப சுவாச செயல்முறையில எங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனை நாங்க உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடு, நீர் இதெல்லாம் வெளியேற்றுவோம். அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு, நீராவி எல்லாம் சின்ன அளவுல வெளியேறும். இப்ப இதெல்லாம் வேலை கழிவு பொருள். அதே மாதிரி ஈரல்ல வந்து அனுசேபம் நடக்கிற டைம் யூரியா, யூரிக் அமிலம், ஆல்புமின், நிறைய ஈரல் வந்து ஒரு மெயினான உறுப்பு. இப்ப நான் சொல்றதானே கிட்னி ஃபெயிலியர், அதாவது என்னோட சிறுநீரகம் செயல்ல இருந்து போகுது. இப்ப அது மாதிரி ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி தான் ஈரல்ல, அதாவது லிவர்ல என்ன சரி பிரச்சனை வர்றது ஒரு பெரிய விஷயம். சரி, அது ஒரு சீரியஸான கண்டிஷன். அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப எங்களோட உடம்புல அனுசேப செயற்பாடுகளின் போது உருவாகிற கழிவு பதார்த்தங்கள் வெளியேற்றப்படுற செயல்முறை தான் இந்த கழிவகற்றல். இப்ப இந்த கழிவகற்றல் வந்து மெயினா வந்து எங்களுக்கு 3 வகையான கழிவகங்கள் இருக்குது. இது நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வாரீங்க. ஒன்று சுவாசப்பை, சிறுநீரகம், தோல். சுவாசப்பையில வந்து கழிவு பதார்த்தங்கள் கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும். கழிவு அகற்றப்படுற செயல்முறை என்ன? வெளிச்சுவாச வலி. அதே மாதிரி சிறுநீரகத்தை எடுத்துக்கோனீங்கன்னா மெயினா யூரியா, அடுத்ததுதான் யூரிக் அமிலம். கழிவு அகற்றப்படுற முறை சிறுநீர். அடுத்தது தோல்லையும் மெயினா யூரியா, யூரிக் அமிலம், சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட்னா என்ன? உப்பு. வியர்வையை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? உப்பு டேஸ்ட் ஒன்று வரும். டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு டேஸ்ட் ஒன்று வரும். அப்ப இதுல இருந்து கழிவாற்றப்படுற முறை வந்து வியர்வை. சரிதானே? அப்ப இதுவும் உங்கள்ட்ட எக்ஸாம்ல இந்த சிம்பிளான கேள்வியையும் நிறைய இடத்துல கேட்டு வச்சுக்கிறாங்க. இது முக்கியம். சரியா? மெயினா சிறுநீரகத்துல யூரியா தான். சரியா? அடுத்து தோல்ல யூரியா, யூரிக் அமிலம், சோடியம் குளோரைட் இதெல்லாம் சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்ப நாங்க டீடைல்டா பார்ப்போம். 1வது கேள்வி, இதுவும் அடிக்கடி கேட்கிற கேள்வி. மலம் ஒரு கழிவு பொருள் அல்ல. ஓகே தானே? ஏன் எங்களுக்கு அது ஒரு கழிவு பொருள் மாதிரி விளங்குதுன்னா, அதுல இருந்து வார அந்த பித்த நிற பொருட்கள் தான். சரியா? அந்த பித்த நிற பொருட்கள் தான் கழிவு பதார்த்தங்கள். அதுதான் அந்த மலத்தை எல்லோ கலரா மாத்துறதோட சில அதுல ஸ்மெல். சரியா? அதாவது சில பதார்த்தங்கள் அதோட சேர்ற டைம் என்ன செய்யப்படும்? பொதுவா உடல்ல தேவையில்லாத பதார்த்தங்கள் தானே அகற்றப்படுற, அந்த அகற்றப்படுற பதார்த்தங்கள் எல்லாம் சேர்த்துதான் அந்த ஸ்மெல்ல ஃபார்ம் பண்ணும். சரியா? ஓகே, இப்ப நாங்க சமன்பாட்டு தொகுதி பார்த்தாச்சு, சுவாச தொகுதி பார்த்தாச்சு, சிறுநீரக தொகுதி பார்ப்போம். சிறுநீரக தொகுதியில முக்கியமான 4 பகுதிகள் இருக்குது. யார் யாரு? சிறுநீர் குழாய், சிறுநீர் பை, மெயினா 4 மறந்துட்டீங்களே. ஒரு சோடி சிறுநீரகம், சிறுநீர் வலி. இதுக்கு சொல்லணும் எப்படின்னா, ஒரு சோடி சிறுநீரகம்.
சரியா? ஒரு ஜோடி இது ஒரு சோடி சிறுநீரகம். அடுத்தது சிறுநீரகத்துல இருந்து சிறுநீர் குழாய் வரும். சிறுநீர் குழாயில இருந்து வர சிறுநீர் எல்லாம் சிறுநீர் பையில சேமிக்கப்படும். சிறுநீர் பையில இருந்து சிறுநீர் வழி வெளியேறும். ஓகேயா? விளைச்சா? ஓம். இப்ப பாருங்க, இந்த பகுதிகளுக்கு மேலதிகமாக சிறுநீரக நாடி, சிறுநீரக நாளங்கள் காட்டப்பட்டிருக்குது. அப்படியா? இவங்களோட வேலை என்னண்டா, இப்ப சிறுநீரக நாடி என்ன செய்யும்டா, இவர் வந்து குருதியை வந்து சிறுநீரகத்தை நோக்கி கொண்டு வருவாரு. சரியா? இப்ப இந்த குருதியில இருந்து தான் பதார்த்தங்கள் வடிகட்டப்படும். அந்த வடிகட்டப்பட்ட பதார்த்தங்களை தான் நாங்க சொல்ல போறோம் சிறுநீர். சரியா? அதாவது சிறுநீரக நாடியில இருந்து வடிகட்ட பதார்த்தங்கள் எல்லாம் நாங்க சொல்ல போறோம் சிறுநீர். அந்த சிறுநீர் வந்து சிறுநீர் குழாயில ஊடாக சிறுநீர் பையை நோக்கி வரும். சிறுநீர் பையில இருந்து என்ன செய்யும், சிறுநீரக வழியினூடாக சிறுநீர் வெளியேறும். சரியா? இப்ப மிச்ச நேரம் வேலை சிறுநீர் பையில சிறுநீரை சேமித்து வைக்கலாமா? இறைப்பையில முடியாது. உணவை சிறுநீர் பையில சேமிச்சு வைக்கலுமா? ஏலா. ஏன் சேமிச்சு வைக்கலாம்? ஏன்னா அது ஒரு அளவு தான் தாங்குமா, அதுக்கு கொஞ்சம் தோண வெடிச்சிருமா? ஓகே, உண்மையாதான் வெடிச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, வேற வேற என்ன காரணம்? யோசிங்க பாப்போம். வேற என்ன இன்னொரு காரணம் இருக்குது. அதை சொன்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த சிறுநீர் வந்து நல்லமா நம்மடா என் உடலுக்கு தேவையான பதார்த்தமா தேவையற்ற பதார்த்தமா? தேவையில்லாத பதார்த்தம். அப்ப எனக்கு சொல்லுங்க, தேவையில்லாத ஒரு பதார்த்தத்தை மிச்ச நேரம் எங்களுக்கு சேமிச்சு வைக்கலுமா உடம்புல? ஆல்ரெடி அதுல இன்ஃபெக்ஷன், நுண்ணங்கிகள், தேவையில்லாத பதார்த்தங்கள் உடம்புல இருந்து தேவையில்லாத பதார்த்தங்கள் எல்லாம் தான் சிறுநீர் பையில சேமிச்சு வைக்கிற. சிலாக்கள் என்ன செய்யறா, யூரின் போறல, மிச்ச நேரத்துக்கு யூரின் போறல. அப்படி போகாமைக்கு வேணும் டிரெக்டா என்ன செய்யும்னா உன சிறுநீர் பை பாதிக்கப்படும். சிறுநீருக்கு இப்ப இந்த காலத்துல பாருங்க, வாட்ஸ்அப்ப நீங்க திறந்தீங்கன்னா சிறுநீரக உதவி தேவை அப்படித்தானே போஸ்ட் பாக்குறீங்க. அப்படித்தானே போஸ்ட் எல்லாம் வருது. நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அப்ப நாங்க தான் எங்களோட உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளணும். இப்ப எங்களுக்கு சளி இருந்தா பிரச்சனை இல்லை, வாங்கி போட்டுக் கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி கஷ்டம். சரியா? எனவே அடுத்து வந்து இந்த சிறுநீர் பையிட கொள்ளளவு வந்து எவ்வளவு ஆயிக்கும், எவ்வளவு வொல்யூம் இது தாங்கும், எவ்வளவு வொல்யூம்? 400 ml. சரியா? 400ல இருந்து ஒரு 500 ml அதோட சைஸை பொறுத்து வேறுபடும். ஆனா மிச்ச நேரம் சிறுநீர் பையில எங்களுக்கு சிறுநீரை சேமித்து வைக்க முடியாது. அது தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நாங்க இந்த சிறுநீரகத்தை ரெண்டா வெட்டுவோம். சரியா? சிறுநீரகத்தை ரெண்டா வெட்டி இதுக்குள்ள என்ன இதுன்னு பார்ப்போம். சரியா? இங்க பாருங்க, சிறுநீரகத்தை உங்களுக்கு ரெண்டா வெட்டி சைடால வெட்டி காட்டிக்கிறாங்க. சரியா? இது வந்து ஆஹ் ஒரு உரை ஒன்றால என்ன செய்யப்பட்டிருக்கும், சூழப்பட்டிருக்கும். எங்கட உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே ஒரு ஒரு மெல்லிசான ஒரு கவரால சூழப்பட்டிருக்குது. சரியா? உங்களுக்கு நீங்க டாக்டர் ஆகினா இன்ஷா அல்லாஹ் நீங்க இதெல்லாம் படிப்பீங்க. சிறுநீரகத்தை வந்து இறைப்பைய சூழம் ஒரு சின்ன ஒரு அந்த முட்டையிட உங்களுக்கு தெரியுமா, முட்டையை வந்து நீங்க அவிச்சு எடுத்ததுக்கு ஒரு மெல்லிய லேயர் ஒண்டிக்கும். அது மாதிரிதான் இந்த சிறுநீரகத்தை சூழம் ஒரு சின்ன உரை ஒண்டிக்கும். சரியா? அடுத்தது சிறுநீரகத்துக்கு உள்ளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க சொல்றேன் என்னன்னா சிறுநீரக இடுப்புண்டு. சரியா? சிறுநீரக இடுப்புல இருந்து தான் சிறுநீரக நாளம், சிறுநீரக நாடி எல்லாம் வெளியே வரும். அதே போல சிறுநீர் காணும் வெளியே வரும். சரியா? சிறுநீரக நாடிட வேலை என்னன்னா உடம்புல இருந்து, அதாவது வடிகட்டப்பட வேண்டிய பதார்த்தங்கள் எல்லாம் சிறுநீரக நாடியின் ஊடாக தான் சிறுநீரகத்தை கொண்டு வரப்படும். சரியா? சிறுநீரக நாளம் என்ன செய்யும்னா தேவையான பதார்த்தங்களை குருதியை நோக்கி அனுப்பும். இவர் கொண்டு வருவாரு, இவர் அனுப்புவாரு. அடுத்தது இந்த சிறுநீரகத்துக்குள்ள சிறுநீரக மேற்பட்டை, சிறுநீரக மைய விலையம்னு சொல்லி ரெண்டு பகுதி இருக்குது. சிறுநீரக மேற்பட்டைக்குள்ளதான், அதாவது சிறுநீரக பிரமித்துக்கள்னு ஒரு பகுதி காணப்படுது. இதெல்லாம் மிச்சம் டீட்டெயிலா தேவை, நான் சும்மா அவனோட பேர்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். சரியா? இப்ப இந்த இந்த இவ்வளோ பகுதிக்குள்ளேயும் யாரு காணப்படுறேன்டா
இப்ப நான் சொல்றது நுரையீரலுக்குள்ள சுவாச சிற்றறைகள் தானே நிறைய இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியுமா ப்ரோக்கோலி தெரியுமா? அதுக்கு என்ன சொல்ற? தமிழ்ல என்ன சொல்ற ப்ரோக்கோலிக்கு? பூகோவா. அப்படிதானே? பூகோவா கையில எடுத்து பாக்கிறீங்களா? ஓ இப்ப பூகோவா நீங்க கையில பாத்தீங்கன்னா இது மாதிரி இப்படி 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 இப்படிதான் இருக்கும். உண்மையாவே பூங்கோவா மாதிரி தான் எங்கட சிறுநீரக அதாவது சுவாசப்பை சிற்றறைகள் காணப்படும். இப்ப சுவாசப்பை சிற்றறைகள் நிறைய சேர்ந்து எங்கட நுரையீரலை உருவாக்குது. அது மாதிரி இந்த சிறுநீரகத்துல ஒரு எளிய கட்டமைப்பு இது. அவருக்கு பேர் நாங்க சொல்ல போறோம் சிறுநீரகத்தி. சிறுநீரகத்தி நிறைய சேர்ந்துதான் சிறுநீரகத்தை உருவாக்கும். ஓகேயா? ஓகே எங்கட உடலோட அடிப்படை கட்டமைப்பு என்ன? அடிப்படை கட்டமைப்பு என்ன? களம். கலம். அதே மாதிரி சுவாச அடிப்படை கட்டமைப்பு என்ன? சுவாசப்பை சிற்றறை. அதே மாதிரி சிறுநீரகத்தோட அடிப்படை கட்டமைப்பு அல்லது எளிய கட்டமைப்புன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சிறுநீரகத்தி. சிறுநீரகத்தி. சரியா? தீயோட முடிஞ்சிரும் சிறுநீரகத்தி. இந்த சிறுநீரகத்திக்குள்ள இன்னும் அதாவது இன்னமே சின்ன சின்ன உறுப்புகள் காணப்படுது. சரி, நாங்க இப்ப ஜூம் பண்ணி பார்த்து கொண்டு போறோம். சரியா? சிறுநீரகத்தை 2ஆ வெட்டினா இப்படி இருக்குது. இப்ப இதையும் ஜூம் பண்ணீங்கண்டா உங்களுக்கு சிறுநீரகத்திய பார்க்கலாம். சிறுநீரகத்திக்குள்ள ஃபோமனின் உறை, சுருண்ட குழாய், அடுத்தது சேர்க்கும் குழாய்னு சொல்லி இந்த பகுதியில் காணப்படும். பாருங்க, இதுல இருக்கிற ஒரு மேற்பட்டையை நீங்க வெட்டிக்கிறீங்க. இங்க பாருங்க, இதுல இருக்கிற ஒரு மேற்பட்டையை தான் இந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டிக்கிறாங்க. இங்க பாருங்க, அதாவது சிறுநீரக ஒரு பிரமிட் வெட்டி காட்டிக்கிறாங்க. அதுல மேற்பட்டையும் மையவிலைன்னு 2 பகுதி இருக்குது. இது 2லயுமே இந்த சிறுநீரகத்திகள் காணப்படும். ஓகேயா? இப்ப நாங்க இந்த சிறுநீரகத்தியையும் இன்னும் ஜூம் பண்ணி பார்க்க போறோம். சரியா? இங்க பாருங்க, சிறுநீரகத்தின் கட்டமைப்பு தொழிற்பாட்டு என்பவற்றின் அடிப்படை அலகு சிறுநீரகத்தி. இது நுணுக்கு காட்டிக்குரிய கட்டமைப்பு. ஒரு சிறுநீரகத்தில் சுமார் 1 மில்லியன் சிறுநீரகத்திகள் உள்ளன. 1 2 இல்ல, 100 1000 இல்ல, 10,000 இல்ல. எத்தனை இது? 1 மில்லியன். 1 மில்லியன் சிறுநீரகத்திகள் காணப்பட்டு. அப்ப நீங்க யோசிச்சு எங்களோட உடல் வந்து எவ்வளவு எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னு யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நாங்க சிறுநீரகத்திய நீங்க ஜூம் பண்ணீங்கடா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் நிக்கும். சரியா? என்ன நிக்கும்? எனக்கு ஒரு ஃபோமனின் உறை, ஒரு பேக் ஒன்று இருக்கும். சரியா? ஃபோமனின் உரையில இருந்து இப்ப நான் சொன்னேன் தானே சிறுநீரக நாடி நாளங்கள் இருக்கிறாங்கன்னு. சிறுநீரக நாடிட வேலை என்ன? உடல்ல இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு பதார்த்தங்கள்ல கொண்ட குருதிய சிறுநீரகத்தை நோக்கி கொண்டு வர்ற வேலை செய்வாரு. இப்ப சிறுநீரகத்துக்குள்ள இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு சிறுநீரகத்தி. சிறுநீரகத்திக்குள்ள 1வது வர்ற கட்டமைப்பு என்னன்னா உட்காவு புண்ணாடி. உட்காவு புண்ணாடியினூடாக அப்படியே ஃபோமனின் உரைக்கு கொண்டு வரப்படும். ஃபோமனின் உரைக்குள்ள இருந்து வெளிக்காவு புண்ணாடின்னு ஒரு கட்டமைப்புக்கு போகும். வெளிக்காவு புண்ணாடியில இருந்து ஒரு ஹென்லைடு குழாய், ஏறும் குழாய், இறங்கும் குழாய் அப்படின்னு சொல்லி இடம் காணப்படுது. அதுல ஹென்லைன் தடம் நொண்டிக்குது. இது யூ வடிவானது. எனவே நாங்க சொல்லுவோம் யூ வடிவ குழாய்னு சொல்லுவோம் சில டைமுக்கு. இப்ப இந்த குழாய்க்குள்ள எல்லாம் வடிகட்டல் நடக்கும். சரியா? வடிகட்டல் நடந்து ஃபைனலா சேர்க்கும் கானுக்கு சேரும். இப்ப இந்த சேர்க்கும் கான் ஒவ்வொன்றிலையும் ஏராளமான சிறுநீரகத்திகள் கனெக்ட் ஆகும். ஓகேயா? விளங்கிச்சா? விளங்கிச்சு. ஓகே, நார்மலா எடுத்துக்கோங்க. நான் என்னன்னு விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல உங்களோட சிறுநீர் உற்பத்தி செயல்முறை எப்படி நடக்குது, வடிகட்டல் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, உங்களுக்கு இப்ப 8:29 15 மினிட்ஸ் டைம் இருக்குது. அந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்தவங்க அந்த சமிபாட்டு தொகுதியில கேள்வியை செஞ்சு எனக்கு டக்குன்னு என்ன செய்யணும், போட்டோ எடுத்து அனுப்பணும். சரியா? சுவாச தொகுதியிலே இன்னும் சேரல. நான் ஒரு 15 நிமிஷம் தாரேன். சமன்பாட்டு தொகுதியில கேள்வியை செஞ்சு அனுப்புங்க. ஓகேயா? விளைச்சா சொன்னது? ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருந்தாலும் பரவாயில்லை,
15 நிமிஷம் டைம் ஒதுக்கி அந்த கேள்வியை செஞ்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு நீங்க உங்களோட ஸ்கூல் ஒர்க்ஸை கண்டினியூ பண்ணலாம். நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே செய்யற ஐடியா ஒன்று இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கவர் பண்ணணும். அப்படி நான் போட்டா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்படி இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த சிறுநீரகம் அடுத்தது சுற்றோட்டம் நிறைய பாக்குது. இன்ஷால்லா படிப்போம். சரியா? ரிவைஸ் பண்ணிக்கொண்டே வாங்க. நாளைக்கு இப்ப ரிவைஸ் பண்ண வேணும். அழகா இப்ப 2 வீக்ஸ் டைம் இருக்குது. சொன்ன மாதிரி மார்னிங்க்கு ஒரு 15 மினிட்ஸ் ஒதுக்கி இல்லாட்டி 20 மினிட்ஸ் ஒதுக்கி ஒவ்வொரு யூனிட்டா பார்த்துக்கொண்டு வாங்க. அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? ஓகே டீச்சர் 9ஆம் கிளாஸ் 2ஆம் தேதி 9ஆம் மாசம் வெட்ட எக்ஸாமா? 2ஆம் தேதி எக்ஸாம் டீச்சர். அதுக்கெல்லாம் முடிஞ்சிருமா சிலபஸ்? ஓ முடிஞ்சிரும். இன்ஷால்லா எக்ஸாமுக்கு முன்னாடி நான் கவர் பண்ணிடுவேன். சரியா? ஓகே டீச்சர். நீங்க சிலபஸ் கவர் பண்ணுவேன். அது என்ன பொறுப்பு, படிக்கிறது உங்களோட பொறுப்பு. சரி? ஓகே டீச்சர். ரெக்கார்டிங் தேவையான மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்றேன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.